الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானுடைய 15வது இரவான இன்றைய தினம் அல் குர்ஆனில் அத்தாட்சிகள் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனில் உள்ள நாம் படித்து படிப்பினை பெற்று சிந்தித்து உணர வேண்டிய அருமையான பல அத்தாட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சில அத்தாட்சிகளாக நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனிலே ஒரு முக்கியமான ஒரு வரலாறை நமக்கு படிப்பினை தரக்கூடிய, நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வரலாற்றை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலே கூறினாலும் கூட இந்த வரலாறுக்கு சில முக்கியத்துவங்களை ரப்புல் ஆலமீன் கொடுத்து சுமார் 100 ஆயத்துகளில் இந்த வரலாறை, ஒரு நீண்ட வரலாறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். கொஞ்சம் நெருங்கி உட்காருங்களேன், இடையில கேப் போட வேண்டாம், இதனால நெருங்கி உட்காருங்க. சுமார் 100 ஆயத்துகளில் இந்த வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நீண்ட வரலாறாக நமக்கு சொல்கின்றான். காரணம் என்னவென்றால், இந்த வரலாற்றிலே நாம் படித்து உணர்ந்து படிப்பினை பெற வேண்டிய, பாடம் பெற வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த வரலாற்றில் இருக்கின்றன. அது என்னன்னு பார்க்கும் பொழுது, குர்ஆனிலேய 12வது அத்தியாயமான சூரத் யூசுப் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம், இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இது ஒரு தெளிவான அத்தாட்சிகளுடைய வேதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கின்றான், இது ஒரு தெளிவான அத்தாட்சிகளுடைய வேதம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வேதம் என்பது அத்தாட்சிகள் நிறைந்த வேதம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், புக் ஆஃப் சயின்ஸ், SIGNS, அத்தாட்சிகள் நிறைந்த வேதம் அல்லாஹ்வுடைய குர்ஆன். ஐத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இந்த வேதம் அல்லாஹ்வுடைய பகிரங்கமான தெளிவான அத்தாட்சிகளை கொண்ட வேதம் இது. இன்னா அன்ஸல்நாஹு குர்ஆனன் அரபியன், இந்த வேதத்தை நாம் அரபி வேதமாக, அரபி நூலாக இறக்கி இருக்கின்றோம். லஅல்லகும் தஅக்கிலூன், நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு இந்த வேதத்தை அரபி பாஷையிலே, அரபி மொழியிலே இறக்கினோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்றால், இந்த வேதத்தினுடைய முதல் முன்னிலைக்காரர்கள், முன்னிலைன்னு சொன்னா செகண்ட் பெர்சன், எதிரில் உட்காந்து நேரடியாக கேட்குறவங்க. இப்போ நான் நீ பேசுறேன்னா நீங்க தான் முன்னிலை, நான் என்னோட பேச்சை நேரடியாக கேட்குறவங்க. டிவியில் பார்க்குறவங்க, இன்டர்நெட்டில் பார்க்குறவங்க, அவங்களும் முன்னிலை இல்லை, நேரடி முன்னிலை, நேரடி ஆடியன்ஸ் நீங்க தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் இறங்கும் பொழுது நேரடி முன்னிலை, நேரடி செகண்ட் பெர்சனாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னா அரபு மக்கள் தான். கியாமத்து நாள் வரை வரக்கூடிய வேதம் தான், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றதுதான்.
உதாரணம் உங்களுக்கு சொன்னா புரியும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் அரபு மக்களுக்கு மட்டுமே அல்லாஹ் இறக்குனானா, சஹாபாக்களுக்கு மட்டுமே இறக்குனானா? ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்போ அரபி மொழிங்கிறான்? இனி நம்மளாம் தமிழ் பேசுறவங்க, நமக்கு அரபி தெரியாது, அப்போ நமக்கு இதுல படிப்பினை இல்லையா? இங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி எடுத்துங்க, நீங்களாம் எதிரில் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் எதிரில் இல்லாமல் இன்டர்நெட் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த நிகழ்ச்சி பார்க்க தான் செய்கிறாங்க. ஆனால் நான் எல்லாம் நெருங்கி உட்காருங்க அப்படிங்கிறேன். யாரை பார்த்து சொல்கிறேன்? யாரை பார்த்துங்க? உங்களை பார்த்து சொல்கிறேன். உடனே இன்டர்நெட்டில் அமெரிக்காவில் உட்காந்துருப்பார், அவர் நெருங்கி உட்காருவாரா இன்டர்நெட்டுக்கு முன்னாடி? அப்போ முன்னிலை யாரோ அவங்களுக்கு சில செய்திகள் சொல்லப்படும். நெருங்கி உட்காருங்க அப்படின்னு சொன்னது உங்களில் நீங்க தான் முன்னிலைக்காரர்கள், உங்களுக்கு சொல்லப்படுது. நான் நேரடி யாரை பார்க்கணும், அவங்களுக்கு சொல்லப்படுது. இதுல பின்னால பார்க்கக்கூடிய மக்கள் அப்படி பார்த்தா இப்ப அசத் அப்ப அங்க உள்ளவங்க மட்டும் தான் பேசுறாரு, நமக்கு இந்த பயான் இல்லைன்னு சொல்லி அவங்க இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா? இல்ல, எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனால் நெருங்கி இருக்கக்கூடிய மக்களை கவனித்து, எதிரில் இருக்கக்கூடிய மக்களை கவனித்து சில விஷயங்கள் சொல்லப்படும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் என்பது எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் பொருத்தமானது, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு பொருத்தமானது, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஏற்றது அல்லாஹ்வுடைய குர்ஆன். ஆனாலும் எதிரில் இருக்கவங்களை கவனித்து சில விசேஷமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அந்த அடிப்படையில் தான் எதிரில் இருந்த மக்கள் அரபு மக்கள்ங்கிறதுனால இந்த வேதத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் விதத்திலே அரபியில இறக்கி வைத்தோம் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் விளங்கிக் கொள்ளும் விதத்திலே அரபியில இறக்கி வைத்தோம் அப்படிங்கிறான். அப்ப அதனால அரபி மொழியில மட்டும்தான் நம்ம குர்ஆனை படிக்கணும், மற்ற மொழியில படிக்கக்கூடாது அப்படி அல்ல. ஆனால் அரபு மொழிக்கு என்ன ஒரு விசேஷம் சொன்னா, அரபு மொழியிலே நீங்கள் ஓதும் பொழுது மட்டும்தான் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற விசேஷம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்கிற விசேஷம் அரபு மொழியில எழுதும் போது மட்டும்தான். அதே மாதிரி அரபு மொழி என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக இறக்கிய மொழி. என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் சிறப்பான மொழிபெயர்ப்பாளர்களை வச்சு, எவ்வளவு அற்புதமான டிரான்ஸ்லேட்டரை வச்சு, அந்த அரபி மொழியை அப்படியே கரைச்சி குடிச்சவங்களை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணா கூட அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்குமா? அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்குமா? அதனாலதான் வெறும் மொழிபெயர்ப்பை மட்டும் வச்சு அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஆராயக்கூடாது. மொழிபெயர்ப்பை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை வெறும் டிரான்ஸ்லேஷன் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். மொழிபெயர்ப்பு எனக்கு தெரிஞ்ச தமிழ்லையோ இல்லை ஆங்கிலத்திலையோ மலையாளத்திலையோ ஹிந்தியோ வச்சு நான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை புரிஞ்சுக்கலாமே தவிர அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு அரபு மொழி ஞானம் இருந்தால் மட்டும்தான் ஆராய்ச்சி செய்ய முடியும். ஏன்னா அதான் அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கிய ஒரிஜினல் மொழி. அரபி மொழி தெரியல, வெறும் டிரான்ஸ்லேஷன் மட்டும் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அதை மாதிரி பைத்தியகாரத்தனம் எதுவும் கிடையாது. ஏன்னு சொன்னா, சமீபத்தில் குர்ஆனை பற்றி நல்ல ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிறந்த அறிஞர் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார், டாக்டர் அப்துல்லா. கேள்விப்பட்டோம்ல, பெரியாதாசன் என்ற டாக்டர் அப்துல்லா. அவர் குர்ஆனை தனியா இருந்து மாஷா அல்லாஹ் அவரே ஆராய்ச்சி பண்ணி இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்னு தீர்மானிச்சு இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் என்கிட்ட பேசும்போது சொன்ன விஷயம், நான் இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை ஆராய்ச்சி பண்றேன், ஆனால் எனக்கு அரபி தெரியாதனால நான் இங்கிலீஷ்ல உள்ள 10 டிரான்ஸ்லேஷன் ஒரு முக்கியமான வேர்டு எடுத்துக்கிட்டு அந்த முக்கியமான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி 10 டிரான்ஸ்லேஷன் பார்த்தா 10 டிரான்ஸ்லேஷன்ல 10 அர்த்தம் போட்டுருக்குது. தமிழ்ல உள்ள 5-6 டிரான்ஸ்லேஷன் எடுத்தா 5-6 டிரான்ஸ்லேஷன் வெவ்வேறு விதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அதோட ஒரிஜினல் அர்த்தம் என்னங்கிறது எனக்கு எப்போ புரியும்? நான் நேரடியாக அரபி விளங்கிக்கிட்டாதான் என்னோட ஒரிஜினல் பொருள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கு விளக்கம் புரிய முடியும், ஆராய்ச்சி பண்ண முடியும் சொல்லிட்டு வார்த்தை சொன்னாரு. வெறும் மொழிபெயர்ப்பை வச்சு ஆராய்ச்சி பண்ற மாதிரி பைத்தியகாரத்தனம் எதுவும் கிடையாது. அந்த பைத்தியகாரத்தனை தான் நான் இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ரப்பல் ஆலமீன் அதை வச்சு எனக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய குர்ஆனை விளங்குவது என்பது வேறு, ஆராய்வது என்பது வேறு. விளங்குவதற்கு உங்க பாஷை தெரிஞ்சா போதும். தமிழ பார்த்தாலே அல்லாஹ் குர்ஆன் விளங்கிடும். அல்லாஹ் சொல்றான், தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இது ஒரு தெளிவான கிதாபுடைய அத்தாட்சிகள் ஆயாத்துக்கள் அப்படிங்கிறான். இது நமக்கு புரியாதா? தெளிவான வேதம்னா தெரியாதா? வேதம்னா என்னன்னு தெரியாதா? அத்தாட்சிகள் தெரியாதா? தெரியும். அதே மாதிரி இன்னா அன்சல்நாஹு குர்ஆனன் அரபியன், இது நாம் அரபி மொழியில் இறக்கி வைத்திருக்கிறோம், இது புரியுமா புரியாதா? புரியும். ஆனால் இதை ஆராய்ச்சி செய்வதற்கு அந்தந்த மொழி போதாது. எது வேணும்? அரபி மொழியினுடைய ஒரிஜினாலிட்டி வேணும். அந்த அரபி மொழி ஞானம் இருக்கணும். அப்பதான் குர்ஆனை முறையாக ஆராய்ச்சி செய்ய முடியும், முறையா விளங்கி மக்களும் விளக்க முடியும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்குள்ள ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மற்ற பாஷைகள் வேதங்கள் இறங்கிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு தௌராத் வேதத்தை இறங்கினா எந்த பாஷையில் இறங்கிச்சு? ஹீப்ரு பாஷையில் இறங்கிச்சு. அரமானி பாஷையில் இறங்கிச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் இருக்குன்னா அவங்களுக்குள்ள பாஷையில் இறங்கிச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வேதனை இருக்கணும், ஆயத்துக்களை அல்லாஹ்வுடைய வேதத்தை இருக்குன்னா அது இறங்கினது
சுரியானி பாஷையில் இறங்கிச்சு. இப்படி அந்தந்த வேதங்கள் அந்தந்த பாஷைகளிலே இறங்கினாலும் கூட இன்னைக்கு எந்த வேதத்தினுடைய ஒரிஜினல் பாஷையுமே உலகத்தில் இல்லை. எந்த வேதத்தின் ஒரிஜினல் பாஷையுமே உலகத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய அருள்மறை இறுதி வேதம் இறங்கிய குர்ஆன் மட்டும்தான், குர்ஆன் இறங்கிய அரபி மொழி மட்டும்தான் இன்னைக்கு உலகளாவிய அளவிலே முழுமையான முறையில் பாதுகாக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய மொழி அரபி மொழி தான். எந்த அளவுக்கு சொன்னா சொல்றாங்க, இன்னொரு 15-20 வருஷத்துல அரபி மொழி என்பது முதல் மொழி ஆயிடும், இங்கிலீஷ் 2வது மொழி ஆயிடும். இன்னைக்கு ஆங்கிலம் தான் முதல் மொழி நினைக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மென்டாலிட்டி நடக்கா, இங்கிலீஷ் தான் வந்து இன்னைக்கு உலகம் பூரா பேசக்கூடிய மொழி. பெரிய தப்பு, பெரிய தப்பு. நீங்க இங்கிலீஷை வச்சுக்கிட்டு பல நாட்டுக்கு போக முடியாது. பல நாட்டு மக்களும் இங்கிலீஷ்ல 1 2 3 கூட தெரியாது. குறிப்பா ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்மன் வாசிகளை மாதிரி இங்கிலீஷ்க்கு எதிரி பெரிய யாரும் கிடையாது. அதே மாதிரி பிரான்ஸ் வாசிகள் இங்கிலீஷ்க்கு பெரிய எதிரிகள். எல்லாமே ஐரோப்பிய நாடு தான். யூகேவே ஐரோப்பிய நாடு தான், ஜெர்மனும் ஐரோப்பிய நாடு தான், சுவிஸ் ஐரோப்பிய நாடு தான், பிரான்ஸ் ஐரோப்பிய நாடு தான். ஆனால் அவர்கள் எல்லாம் இங்கிலீஷுக்கு மிகப்பெரிய எதிரிகள். ஜெர்மன் நாட்டில் போய் நின்றுக்கிட்டு நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா ஒருத்தவங்க பதில் சொல்ல மாட்டான், தெரிஞ்சவன பதில் சொல்ல மாட்டான். அப்போ நாம நினைக்கிறோம் இங்கிலீஷ் என்பது உலக பொதுமொழி, உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும், இங்கிலீஷ் தான் எங்கன்னா போயிட்டு நம்ம உலகத்தை சுத்தி பார்க்கல, அதெல்லாம் நமக்கு தெரியல. நமக்கு இயற்கையா இங்க வந்து காலனி ஆதிக்கம் இருந்ததுனால, பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி இங்க இருந்ததுனால நாம என்ன நினைக்கிறோம், இங்கிலீஷுடைய இயற்கையான மோகம் நமக்கு இருக்கு பாருங்க, அந்த ஒரு கவர்ச்சி, அந்த இங்கிலீஷ் மேல உள்ள கவர்ச்சி நான் நினைக்கிறோம் இங்கிலீஷ் பேசினா பெரிய அறிவாளி, இங்கிலீஷ்ங்கிறது பெரிய உயர்ந்தரமான பாஷை, உலகம் ஃபுல்லா பொது பாஷை, உலகத்தில் எங்க வேணாலும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இந்தியர்கள் நினைக்கிறாங்க. ஆனா அது வல்ல உண்மை. இன்னைக்கு இங்கிலீஷுக்கு ஈக்குவலா பேசப்படக்கூடிய பாஷை அரபி பாஷை. இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கிலீஷை விட முன்னாடி போய்ட்டு அரபி பாஷைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள்மறை வேதம் இறங்கிய இந்த அரபி மொழி உலகளாவிய அளவில் பேசப்படுகின்றது, பாதுகாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மொழி. சரி, அந்த மொழி இருக்கிறதுனால இது ஒரிஜினாலிட்டி எப்படி பாதுகாக்கப்படுது? அரபு மொழி இருக்கிறதுனால குர்ஆன் ஒரிஜினல் அர்த்தம் ஆயிடுமா? இன்னைக்கு சுரியானி மொழி இல்லை, அதனால பைபிள் பொய்யின் ஆயிடுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிளில் இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. பைபிளுடைய ஒரு சில வாசகங்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. இங்கிலீஷ்லயோ மற்ற பாஷைகளோ தமிழ்லயோ மொழிபெயர்க்கப்படுது. அந்த பைபிள் அந்த வாசகம் உண்மையா பொய்யா அப்படின்னு எதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? இப்ப இன்னைக்கு குர்ஆனுடைய வசனம் இருக்குது, நபியே நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் மீது வாபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உதாரணமா ஒரு ஆயத்து, உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை வரும் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள், இப்படி ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்துக்கு இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வசனம் தானா? நான் எப்படி கண்டுபிடிக்க முடியுது? ஆயத்து நம்பரை போட்டுருவோம். அல் குர்ஆன் 30:12 20:14 நம்பரை போட்டுருவோம். ஓகே, ஆயத்து நம்பரை போடுறோம். இந்த ஆயத்து நம்பரை போட்டோன்னு நான் என்ன ஆயத்தை எடுத்து பார்ப்பேன், குர்ஆன் எடுத்து பார்ப்பேன். அங்க அல்லாஹ்வுடைய மொழிபெயர்ப்பு இருக்கும். அந்த மொழிபெயர்ப்பு பார்க்கிறேன், ஆமா கரெக்ட் தான், உங்களுடைய இறைவனை நம்பிக்கை வரும் வரை தொழுங்கள், அங்க வெறும் மொழிபெயர்ப்பு தான் இருக்கும். அந்த மொழிபெயர்ப்பை மட்டும் வச்சு இது அல்லாஹ்வுடைய வேதங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? மொழிபெயர்த்த தப்பாவோட மொழிபெயர்த்துக்கலாம்ல, இல்ல மொழிபெயர்த்து இடையில ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல, மொழிபெயர்த்தவங்க வந்து ஒரு வார்த்தை எடுத்துருக்கலாம்ல, இல்ல அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தம் சொல்லியிருக்கலாம்ல அங்க. அப்ப இது ஒரிஜினாலிட்டிங்கிறது எப்படி ப்ரூஃப் ஆகும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் இறங்கிய அந்த ஒரிஜினல் பாஷை, அந்த அரபி மொழி இருக்கும் பொழுது வஅபுத் ரப்பக, வஅபுத் வணங்குங்கள், ரப்பக உங்களுடைய இரட்சகனை, ஹத்தா எதுவரை என்றால் யாத்தியக உங்களுக்கு வரும் வரை, அல் யகீன் நம்பிக்கை, ஆக உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரை உங்களுடைய இரட்சகனை வணங்குங்கள். அப்ப நம்ம அரபியை பார்த்து யார் அரபி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அந்த ஆயத்தை பார்த்து ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு ஒரிஜினல் பாஷா குர்ஆன் எந்த பாஷையில் இறங்கிச்சோ அந்த பாஷை உலகத்தில் நடைமுறை இருந்தால்தான் அந்த டிரான்ஸ்லேஷனை நம்ம கம்பேர் பண்ணி சரியா தவறான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா இன்னைக்கு வேற எந்த வேதத்துக்குமே அந்த பாஷை இல்லை. இந்த பைபிள் இறங்கின சுரியானி கிடையாது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தினுடைய பாஷை கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட அர்மானி பாஷை கிடையாது, எந்த பாஷையுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் இறக்கப்பட்ட அரபி பாஷை மட்டும்தான் இன்னைக்கு உலகத்திலே ஜீவிதத்தோடு உயிரோடு இருக்குது. ஏன் எந்த இன்னைக்கு அல்ல, ஒரு 500-1000 வருஷத்துக்கு பிறகு வருபவர் கூட டிரான்ஸ்லேஷன் பார்த்து அல்லாஹ்வுடைய ஆயத்தோட பார்த்தாங்கன்னா அவங்க கம்பேர் பண்ணி கரெக்ட் தான், அல்லாஹ்வுடைய ஆயத்து கரெக்ட் உண்மைதான். அப்ப யாருமே இதுல இடைச்செருகல் பண்ண முடியாது, ஒரு வார்த்தையை சேர்க்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது, அர்த்தத்தை மாத்தி எழுத முடியாது, பிழை எழுத முடியாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல பெங்களூர்ல பிரிண்ட் ஆன பைபிள் ஒரு மாதிரி இருக்கும், திண்டிவனத்தில் பிரிண்ட் ஆன பைபிள் ஒரு மாதிரி இருக்கும்,
அதே மாதிரி நாக்பூர்ல அவங்க பைபிள் சென்டர் ஒன்று கேட்கிறேன், அங்க பிரிண்ட் ஆன பைபிள் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பைபிளும் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பைபிள்லையும் அர்த்தங்கள் மாறி மாறி இருக்கும். ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுக்கு எத்தனை மொழிபெயர்ப்புகள் வந்தாலும் அந்த மொழிபெயர்ப்பினுடைய அர்த்தம் என வார்த்தைகள் மாறி இருக்கலாமே தவிர ஆனா அந்த கருத்து மாறாது. கருத்து மாறாது. எப்படி ஒரு இடத்துல அடித்தான் இருக்கும், இன்னொரு இடத்துல உதைத்தான் இருக்கும். ரெண்டு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசங்க? அடிக்கிறது உதைக்கிறது என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்குதா? இல்ல, அடிக்கிறதுனா வேற, உதைக்கிறதுனா வேற. சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல சாப்பிட்டான் இருக்கும், இன்னொரு இடத்துல உண்டான் இருக்கும். ரெண்டு வேறையா? சாப்பிட்டானுங்கிறது உண்டானுங்கிறது வித்தியாசம் உண்டா? ரொம்ப மைனூட், ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கலாம். அது கருத்து ஒண்ணுதான். சாப்பிட்டான் உண்டான்றது ஒரே அர்த்தம் தான். அதான் அடித்தானாலும் உதைத்தானாலும் ஒரே அர்த்தம் தான். அப்போ வார்த்தைகள் வித்தியாசப்படலாமே தவிர அந்த அர்த்தங்கள் கருத்து என்ன ஆகாது, ஒருபோதும் மாறாது. அப்படித்தான் எத்தனை மொழியிலே குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டாலும். உதாரணமா ஒருத்தர் அடித்தான், ஒருத்தர் தர்ஜுமா பண்றாரு. இல்லைங்க, அடிக்கிறதுனா கையால் அடிக்கிறது, உதைக்கிறதுனா காலால உதைக்கிறது, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அப்படியா? அப்ப இந்த இடத்துல அடித்தான்னு தர்ஜுமா பண்றது சரியா, உதைத்தான்னு தர்ஜுமா பண்றது சரியா? அப்ப அரபி மூலத்தை எடுத்து பார்த்தரலாம். அரபி மூலத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அங்க உதைக்கிறதுங்கிறது வார்த்தை இருக்குதா, அடிக்கிறதுங்கிறது வார்த்தை இருக்குதா? இல்ல, அங்க வந்து உதைக்கிறது வார்த்தை இருக்குது. அது மாதிரி அந்த ஆயத்தில் தொடர வச்சு பார்க்கும் பொழுது காலால் உதைக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த அர்த்தம் வந்து தப்பு, அடித்தாங்கிற அர்த்தம் தப்பு. இனி அடுத்த டிரான்ஸ்லேஷன்ல உதைத்தான்னு போடுங்க. சொல்றமா இல்லையா? அடுத்த பதிப்புல திருத்துறாங்களா இல்லையா? இன்னைக்கு சில பேர் தர்ஜுமா எழுதுறாங்க, அந்த தர்ஜுமா தப்புங்கிறோம். நம்ம அந்த தர்ஜுமாக்கள் நிறைய பிழைகள் இருக்குது, அதை வாங்கி படிக்காதீங்க, படிச்சா குழம்பி போயிடுவீங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்? அதை தவறு என்று நிரூபிக்கப்பட்டு சொல்லியும் கூட நாங்க திருத்தி கரெக்ட் தயாரா இல்ல, நாங்க சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே நான் பிடிச்ச பயிலுக்கு 3 கால் நிக்கிறதுனால அந்த தர்ஜுமாவை படிக்காதீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்றோம். ஏன்னா நீங்க குழம்பிடுவீங்க, அது அர்த்தம் வேற. இதுவரையிலும் உள்ள உலமாக்கள் சொன்ன அர்த்தம் வேற, இப்ப புதுசா வச்சிருக்க அர்த்தம் வேற. அந்த அர்த்தத்தை தர்ஜுமா நீங்க படிக்காதீங்க, நீங்க குழம்பிடுவீங்க அப்படின்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுறோம். புரியுதா? இந்த மாதிரி வேற எந்த வேதத்துக்குமே பாதுகாப்பு முறை கிடையாது. இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாமே இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம். பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் யார்கிட்ட ஒப்படைக்கல? ஆலிம்சா மால்ட்டியோ ஆபிசா மால்ட்டியோ அல்லாஹ் ஒப்படைக்கல. ஏன்னா இதற்கு முந்தைய வேதங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை, உதாரணமாக பைபிளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் யார்கிட்ட ஒப்படைச்சான்னா அவங்களுடைய பாதிரிமார்கிட்ட ஒப்படைச்சான். அவங்க பண்ண குளறுபடி பார்த்தோம் பைபிள்ல. தேவைப்பட்டா நீக்கினாங்க, தேவைப்பட்டா சேர்த்தாங்க, கூட்டல் கழித்தல் பெருத்துக்கள் வகுத்தல் எல்லா கணக்கும் அதில் நடந்துச்சு. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு பார்த்தா இது இவங்கள்ட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை. வ இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர், இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இதற்கு நாமே பொறுப்பாளி, பாதுகாப்பாகி விட்டோம். அப்ப எப்ப அல்லாஹ் பாதுகாப்பு பொறுப்பை எடுத்துக்கொண்டானோ இதுல யார் எந்த கூட்டலோ எந்த கழித்தலோ எந்த பெருக்கலோ வகுத்தலோ எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னா இந்த வேதத்தை நாம் அரபி மொழியில விளக்கி வைத்திருக்கிறோம். லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் விளங்குவதற்காக அப்படிங்கறானே. அப்ப இது யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? யாரை பார்த்து? அரபி தெரிஞ்சவங்கள பார்த்து. அப்படிதானே? அரபி தெரிஞ்சவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்ப லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காகன்னு சொல்லி அல்லாஹ் அரபி தெரிஞ்சவங்கள பார்த்து சொல்றான்டா. அப்ப நம்மளுக்கு இல்ல, அப்படிதானே அர்த்தம்? அப்ப அரபி தெரிஞ்சவங்க மட்டும் தான் குர்ஆனா? அதான் தப்பு. லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அப்படிங்கிறது அரபி மக்களுக்கு அல்ல, அரபி தெரியாத மக்களுக்கு சேர்த்து தான். ஏன்? எப்படி அரபி தெரியாத மக்களுக்கு சேர்த்து? நான் சொன்ன பாருங்க, இப்ப அல்லாஹ்வுடைய வசனம் இதுதான், சரிதான், இது இந்த மொழிபெயர்ப்பு சரிதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்டா நம்ம எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்? அரபி மொழியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு மொழி தான் 1000 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட மொழி, அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்ட மொழி. நீங்க அந்த மொழி ஒண்ணுதான். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரபி மொழியில விளங்கி வச்சிருக்க இறக்கி வச்சதுனால தான் நாம் அரபி விளங்காவிட்டாலும் கூட நாம் அரபி மொழியோட கம்பேர் பண்ணி இது கரெக்டான ஆயத்து தான், இது ஒரிஜினல் ஆயத்து தான், இது யாரும் கூட சேர்க்கல, யாரும் இதுல குறைக்கல, யாரும் உள்ள நுழைக்கல அப்படிங்கறத நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அரபி தெரியாம இருந்தா கூட. அப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஅல்லக்கும் தஅகிலூன் அப்படிங்கிறது வெறும் அரபி தெரிந்த மக்களை பார்த்து மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இந்த வேதத்தை நாம் சரியான வேதமாக, தெளிவான வேதமாக அல்லாஹ்வுடைய அரபி மொழியிலே இந்த வேதத்தை இறக்கி வைத்திருக்கின்றோம் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் ஒரு அற்புதமான ஆயத்தை சொல்றான். நஹ்னு நகுஸ்ஸு அலைக்க, நபியே உமக்கு நாம் சில கதைகளை சொல்கின்றோம், சில சம்பவங்களை சொல்றோம். அஹ்சனல் கஸஸ், மிக அழகான கதைகள், அதெல்லாம் மிக அழகான சம்பவங்கள். பிமா அவ்ஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன்,
நாம் இந்த குர்ஆனை உமக்கு வஹி அறிவித்ததன் காரணமாக. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த காலேஜ் கிடையாது, எந்த ஸ்கூல் கிடையாது, எந்த யூனிவர்சிட்டி கிடையாது, இந்த பழைய வேதங்கள் எதுவும் கிடையாது. அதில் எந்த இன்டர்நெட்லேயோ எந்த வெப்சைட்லேயோ பழைய விஷயங்களும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. ரசூல்லா அதுலேருந்து ஒரு சீடியை டவுன்லோட் பண்ணி அதை போட்டு பார்த்து ரசூல்லா இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபி, பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை, படிச்சதில்லை, பாடம் படிச்சதில்லை, ஒண்ணுமில்லை. அந்த நபி திடீர்னு 4000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பூரா அப்படியே புட்டு 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 வைக்கிறாங்கண்டா, அது என்ன ஆதாரம்? இவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து செய்தி வருகிறது என்பதற்கான ஆதாரம். அதான் அல்லாஹ் சொல்றான், நஹ்னு நக்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், அற்புதமான அழகான சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகின்றோம். எதனால? பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்ததன் காரணமாக, வஹி அறிவித்ததன் காரணமாக. அப்ப இந்த மாதிரி சம்பவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு சொல்றதே என்ன ஆதாரம்? இவங்க சொந்த இஷ்டத்துக்கு சொல்லல, இவங்க விருப்பத்துக்கு சொல்லல, இவங்களுக்கு என்ன வருது? அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிப்பு வருது, வஹி வருகின்றது என்பதற்கு இந்த வேதமே, இந்த சம்பவங்களே ஒரு மிகப்பெரிய ஆதாரம், மிகப்பெரிய அத்தாட்சி. ஒயின் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலின், நீங்க இந்த வேதம் வர்றதுக்கு முன்னாடி வரல எப்படி தெரியுமா இருந்தீங்க? பெரிய மேதையா, பெரிய ஞானியா, பெரிய ப்ரொஃபஸரா, பெரிய ஆராய்ச்சியாளரா, பெரிய ரிசர்ச் பண்றவரா அப்படியா இருந்தீங்க? ஒயின் குன்த மின் கப்லிஹி, இதற்கு முன்னால் நபியே நீங்கள் இருந்தீர்கள், லமினல் காஃபிலின், அறியாத மக்களாகத்தான் நீங்கள் இருந்தீங்க. அல்லாஹ் என்ன ரசூல் சொல்றான், மா குன்த தத்ரி வமல் கிதாப், நபி உங்களுக்கு புத்தகம்டாலே என்னன்னு தெரியாது. புத்தகத்தை படிக்கிறது ஆராய்ச்சி பண்ண அடுத்த பிரச்சனை. ஒமா குன்த தத்ரி வமல் கிதாப், மா குன்த தத்ரி வமல் கிதாப், உங்களுக்கு வேதம்னால என்னன்னு தெரியாது, வஹீனா என்னன்னு தெரியாது, என்ன நீங்க கேள்வி கூட பட்டது கிடையாது. அப்படித்தான் இருந்தீங்க இதுக்கு முன்னாடி. திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்தாங்க, உங்க நபியா தேர்ந்தெடுத்தாங்க, உங்க ஞானத்தை கொடுத்தாங்க, அறிவை கொடுத்தாங்க, நீங்க வேதம்னா என்ன, வஹீனா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப திடீர்னு ஒருத்தங்க 40 வருஷம் வரலாம் நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் திடீரென்று அல்லாஹ்வுடைய ஞானத்தால் சில செய்திகளை சொல்கிறார் என்றால் நிச்சயமாக இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்ட வஹீதான் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அந்த சம்பவத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது வரைக்கும் பனி இஸ்ராயல்கள் மூலமாக, யூதர்கள் மூலமாக ஒரு சில சம்பவங்கள் துண்டு துண்டா தான் கேள்விப்பட்டாங்க. துண்டு துண்டா தான் சில சம்பவங்கள் கேள்விப்பட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, மற்ற நபிமார்களை பத்தி. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாக மொத்த சம்பவத்தையும் மிக அழகாக ரத்ன சுருக்கமாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சொன்னாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய குர்ஆன் மூலமாக. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, இது கால யூசுப் லி அபீஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய தந்தை இடத்துல ஒரு நாள் சொன்னாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, அவங்க தந்தை யாருங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் நபி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு நபி. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 2 மனைவி. 2வது மனைவிக்கு பிறந்தவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 2வது மனைவியுடைய பேர் தான் ராஹிலா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து 2வது மனைவி பேரு ராஹிலா. அந்த ராஹிலாவுக்கு பிறந்தவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட இன்னொரு சகோதரர் புன்யாமின். இந்த 2 பேர் தான் ராஹிலாவுக்கு பிறந்தவங்க. மூத்த மனைவிக்கு பிறந்தவங்க 11 பேர், 11 ஆம்பளை பிள்ளைங்க. அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் மனைவிக்கு பிறந்தவங்க. இந்த 2வது மனைவிக்கு பிறந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியா தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்ணிட்டான். அப்போ நடந்த சம்பவம் சொல்றான் பாருங்க, இது கால யூசுப் லி அபீஹி, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை இடத்துல சொன்னார்கள், யா அபதி, என்னுடைய தந்தையே, இன்னி ரஐத்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஐத்துஹும் லீ சாஜிதீன். தந்தையே, நான் ஒரு கனவு கண்டேன். ஏன்னா நபிமார்களுக்கு சில சமயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தியை எப்படி சொல்லுவாங்க? கனவின் மூலமாக. நபிமார்கள் காணக்கூடிய கனவும் என்னதான்? அது வஹீதான். நபிமார்கள் காணக்கூடிய கனவும் வஹீதான். நாம காண்ற கனவு இல்லை. நான் கனவு கண்டேன், அப்படி கண்டேன், இப்படி கண்டேன், நான் பாம்பு விரட்ட மாதிரி கனவு கண்டேன், பேய் விரட்ட மாதிரி, இப்படிலாம் நம்ம சில சொல்லுவோம். இந்த கனவுகள்லாம் ஒரு பெரிய உருப்படியான கனவாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் காணக்கூடிய நல்ல கனவு வஹீனுடைய 46 வகையில் ஒரு வகை, 46 பங்குல ஒரு பங்கு. ஒரு நல்ல கனவு கண்டோம்டா அது என்னவா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, உண்மையா இருக்குது வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்றாங்க, முதல்ல கனவு கண்டுறாங்க. எப்படி கனவு கண்டுறாங்க? தான் கண்ட கனவை முதல்ல தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்னி ரஐத்து அஹத அஷர கௌகபன், யா அபத்தி, என்னுடைய தந்தையே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே அஹத அஷர கௌகபா, 11 நட்சத்திரங்களும்,
வஷம்ஸ வல் கமர, சந்திரனையும் சூரியனையும் ரஅய்துஹும், நான் பார்த்தேன், லீ சாஜிதீன், எனக்கு சஜிதா செய்வதை மாதிரி கனவு கண்டேன். எதுங்க? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டேன் அப்படின்னு தான் கண்ட கனவை முதல்ல யார்கிட்ட சொல்றாங்க? தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், கனவு என்பது நான் இப்போ சொன்னேன் பல்வேறு வகையினால கனவு வரலாம். முதல்ல ஒரு மூமின் காணக்கூடிய நல்ல கனவு வஹீனுடைய 46 பங்குல ஒரு பங்கு. அதுவும் கிட்டத்தட்ட எப்படி தான் போம், எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக வஹி அறிவித்தானோ அதே மாதிரி நல்ல மூமினுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் நல்ல செய்திகளை சில சமயம் சொல்லுவான். அப்போ அது நல்ல கனவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் நாம் எதை புழங்கிக்கிட்டு இருக்கிறோமோ, எதில் அதிகமாக பழகிறோமோ அந்த கனவே வரும். எதை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோமோ, எதை பற்றி அதிகமாக நடந்துட்டு இருக்கோமோ அந்த கனவே அதிகமாக வரும் நமக்கு. சொல்ல புரியுங்களா? இது மாதிரி நடக்குது இல்லை? சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா கனவுல பணமா என்ற மாதிரி கனவு வரும். கட்டுக்கட்டா பணம் வர்ற மாதிரியும் என்ற மாதிரியும் கனவு வரும். காரணம் பகல் பூரா என்ன சிந்தனை இருக்கு? பகல் பூரா என்ன சிந்தனை? பணம் வேணும், பணம் வேணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும், இதே சிந்தனை. கனவு என்ன வரும்? அதே கனவு வரும். மறுநாள் காலையில் அஜத் உயிரப்பட்டு வாங்க முடியாது, அதில் பணம் என்ற மாதிரி கனவு பண்ணேன். அதுக்கு என்ன விளக்கம்? ஒரு மண்ணங்கடி விளக்கம் கிடையாது. பகல் பூரா என்ன நினைச்சிக்கலாம் அதான் கனவுல வரும். அப்ப கனவு என்பது இந்த மாதிரி பகல் என்ன நினைக்கிறோமோ அதுவும் கனவா வரும். மூணாவது வகை கனவு என்னன்னு சொன்னா ரத்த கொதிப்பு, பிளட் ரொட்டேஷன். ரத்தம் வந்து மாறுபடும் பொழுது, ரத்த உடல் உறுப்புகள் மாறுபடும் பொழுது அதனால் மூளைக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதில் சில சமயங்கள் என்ன பண்ணலாம்? பேய் கனவு, பிசாசி கனவு, கெட்ட கெட்ட கனவு, என்னவோ டிஃபரெண்ட். சில பேர் சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான கனவு சொல்ல தெரியல, இந்த கனவு என்ன கனவு? இது இவருடைய உடல் கூறினால் ஏற்படக்கூடிய கனவு. அப்ப கனவு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. எல்லா கனவுக்கும் விளக்கம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. சில கனவுகளுக்கு விளக்கம் உண்டு, நல்ல விளக்கம் உண்டு. சில கனவுகளுக்கு விளக்கமே சொல்ல முடியாது, அவராலே சொல்ல முடியாது. என்ன கனவு கண்டனே சொல்ல முடியாது, அப்படிங்கிறது விளக்கம் சொல்றது. அதுக்கு அது ஒரு மாதிரியான கனவு இருக்கு, அது எங்கேயோ போறேன். அப்ப என்னவோ அது காரணம் இவருடைய இந்த பிளட் ரொட்டேஷன், இந்த மூளை ரத்தத்தில் ஏற்படக்கூடிய, மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதனால ஏற்படக்கூடிய கனவு. இன்னொரு கனவு இருக்குது, இவர் பகல் பூரா என்ன நினைச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரி கனவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வகை இருக்கு பாருங்க, அதைத்தான் வஹீனுடைய 46 பங்குல ஒரு பங்குன்னு சொன்னாங்க. அந்த கனவுக்கு சில விளக்கங்கள் இருக்கும். அந்த விளக்கத்தை யாரால சொல்ல முடியும்? இனி கனவுல விளக்கம் சொல்ல யார் நல்லா இருக்காங்கன்னா நபிமார்கள்ல அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கனவுல விளக்கம் சொல்றவங்க திறமசாலி. அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்றவங்க மிகப்பெரிய திறமசாலி. பின்னாடி அவங்க வரலாறு வரும் பாருங்க, கனவுக்கு எப்படிலாம் விளக்கம் சொன்னாங்கன்னு சொல்லி. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தான். அதே மாதிரி நபிமார்களுக்கு பிறகு இப்னு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்றதுல மிகப்பெரிய திறமசாலி. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் ஒரு சில பேர் கனவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலா காலத்தில் சஹாபாக்கள் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்னு அலி சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லிருக்காங்க. ஆனா இன்றைய காலத்திலே கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முறையான ஞானம் யார்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல. என்ன சார் இவ்வளோ பெரிய தப்பாச்சு கருப்பு தலப்பா கட்டிருக்கிறீங்க, நாங்கள் உங்கள்ட்ட வந்து எத்தனையோ முறை கனவு சொல்றோம், உங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியாதா? எனக்கு தெரியாது. கனவுக்கு விளக்கம் என்பது தாவீலுல் ஹாதீஸ், அரபியில் சொல்லுவாங்க. இந்த கனவுக்கு விளக்கம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு ஒரு சில பேருக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் கிடைக்கும். அதே மாதிரி இமாம்கள்ல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 4 இமாம்கள்ல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவுக்கு பலன் சொல்றது ரொம்ப திறமசாலி. அப்ப இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேருக்கு வழங்கக்கூடிய ஞானம், அறிவு. அது இந்த காலத்தில் யார் இருக்க மாதிரி தெரியல. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நாம காணக்கூடிய கனவு வந்து கெட்ட கனவா இருக்கும், ஆனா அதுக்கு பலன் ரொம்ப நல்ல பலனா இருக்கும். சில சமயங்களில் வந்து காணக்கூடிய கனவு ரொம்ப அழகான கனவா இருக்கும், ஆனா அதுக்கு பலன் கெட்ட பலனா இருக்கும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் சம்பவம் நடக்குது. ஜுனைதுல் பகதாதி ஹாரூன் ரஷீத், மன்னர் ஹாரூன் ரஷீத் மக்காவினுடைய கவர்னராக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் காலத்தில் இல்லை, அந்த இளவரசியார் ஜுபைதா அம்மையார், அந்த அம்மா என்ன பண்றாரு, கனவு கண்டாங்க. இந்த ஜுபைதா அம்மையார் என்ன மக்காவுடைய ஆளுநருடைய மனைவி. இந்த அம்மா ஒரு கனவு கண்டாங்க. இந்த அம்மா வந்து ரொம்ப தக்குவாதாரி, ரொம்ப பேணுதலானவங்க, இபாதத்தானவங்க. அப்ப இந்த அம்மையார் ஒரு காண்ற கனவு பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கமான கேவலமான கனவு காட்டுறாங்க. என்ன கனவு? உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், மனிதர்கள் உட்பட, ஆடு மாடு சிங்கம் புலி காட்டுவாசி வீட்டுவாசி எல்லா ஜீவராசிகளும் இவரிடத்தில் வந்து உடலுறவு கொள்ற மாதிரி கனவு காட்டுறாங்க. எல்லா மிருகங்களும், மனிதர்கள் உட்பட எல்லா மிருகங்களும் இவங்கள்ட்ட உடலுறவு கொள்ற மாதிரி கனவு காட்டுறாங்க. இவங்களுக்கு காலையில் நினைச்சு அருவருப்பா வருது. இவ்வளோ பெரிய இபாதத் தலைவர் தக்குவாதாரி, நமக்கு போய் இப்படி ஒரு அசிங்கமான கனவு வந்திருக்குது அப்படின்னு அருவருப்பா இருக்குது. ஆனால் யார்ட்டையும் சொல்லி விளக்கம் கேட்க முடியல. இதுக்கு யார்ட்டையும் சொல்லி விளக்கம் கேட்கறது? தன்னோட கனவுட்ட கூட சொல்ல முடியல.
எந்த பெண் ஒரு தன்னுடைய அந்தரங்கமான விஷயம் கணவன் தான் பகிர்ந்துப்பாங்க, அந்த கணவனோட விளக்கம் சொல்ல முடியல, விளக்கம் கேட்க முடியல. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அடிமை பெண்ணை கூப்பிட்டு இந்த பாருங்க வா. அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மதீனால இமாமா இருக்கிறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இந்த அம்மா அனுப்புகிறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போய் இந்த மாதிரி நீ கண்டதா சொல்லு கனவு. எப்படின்னு சொன்னால், நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், ரொம்ப அசிங்கமான கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி நீ சொன்னதா அப்படி கேளு அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அடிமை பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அம்மா வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வந்து இமாம் அவர்கள் நான் ஒரு கனவு கண்டேன், என்ன கனவுமா, இந்த மாதிரி ஒரு அசிங்கமான கனவு, இதுக்கு என்ன விளக்கம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, இந்த கனவு நீயா கண்ட? ஆமாம் நான் தான் கண்டேன். உண்மையை சொல்லி நீயா கண்ட? ஆமாம். இந்த அம்மாவுக்கு பயமாக போச்சு, மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் தன்னுடைய எஜமானி அம்மா சொன்ன சொல்ல முடியுமா, இல்லை இல்லை நான் தான் கண்டேன். ஒன்ன மாதிரி ஆளுங்க அந்த கனவு காண வாய்ப்பே கிடையாது, நீ ஒரு அடிமை பெண், நீ இந்த கனவு காணது வாய்ப்பே கிடையாது, போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அந்த அம்மா வந்து ஜுபைதா அம்மையார்ட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இமாமு, என்னடா வம்பா போச்சு, இப்போ எப்படி யார் மூலம் சொல்லி அனுப்புறது. உடனே இன்னொரு அடிமை பெண்ணை நல்ல ராணி மாதிரி அலங்காரம் பண்ணி, நல்ல பணக்கார பெண் மாதிரி அலங்காரம் பண்ணி இந்த அம்மா அனுப்பி வச்சாங்க. நான் தான் கண்டேன் இந்த கனவை. மாளிகை நீ யாரு? நான் மக்கால ஒரு அடிமை பெண்ணு, எங்கள் எஜமானி அம்மா என்னை அலங்காரம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க, நீ அந்த கனவு காண வாய்ப்பு இல்லை, போ. வேறு வழியே இல்லை. ஜுபைதா அம்மையார் நேராக அவங்களே வந்துட்டாங்க. யார்கிட்ட? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. இமாம் அவர்கள் நான் தான் அந்த கனவு கண்டேன், ஆனால் வெளில சொல்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமான கனவு, கேவலமான கனவு, இதை எப்படி வெளில சொல்ல முடியும், அதனால தான் வந்து நான் வந்து அந்த அடிமை பெண்ணை அனுப்புனேன். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நிச்சயமாக உங்களை மாதிரி பெண்கள் தான் அதை பார்த்துருக்க முடியும், இந்த மாதிரி கனவை உங்களை மாதிரி பெண்கள் தான் பார்த்துருக்க முடியும், என்ன இது கனவு விளக்கம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, மதீனால ஒரு கடுமையான தண்ணீர் பஞ்சம் வரப்போகுது, கடுமையான தண்ணீர் பஞ்சம் வரப்போகுது. அந்த தண்ணீர் பஞ்சத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதீனா மக்களை கடுமையான தண்ணீர் பஞ்சம் வரப்பொழுது, மக்களுக்கு புழங்குறதுக்கு கூட தண்ணி இருக்காது. ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள், உம்ராக்கு வரக்கூடிய மக்கள்லாம் பல நாடுகளிலிருந்து வருவாங்க, ஆனால் அவங்களாம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மூலமாக அதற்கு ஒரு தீர்வை கொடுப்பான். அப்போ ஒரு ராணியாக இருக்கிறவங்க, ஒரு அந்தஸ்தில் உள்ளவங்க அந்த தீர்வு தர முடியும். அப்போ உங்களிடத்தில் வந்து அவங்க உறவு கொள்கிற மாதிரி கண்ட கனவு வந்து உங்கள் மூலமாக பயனடைவார்கள், நல்ல பயனடைவார்கள். தண்ணி இல்லாமல் மக்கள் எல்லாம் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் தான் அவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படிங்கிற கனவை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருது. அப்பொழுது அந்த அம்மையாருடைய ஏற்பாட்டில் தான் எகிப்திலிருந்து கால்வாய் வெட்டி அது அரஃபா மைதானம் வழியாக மக்காவுக்கு அந்த கால்வாய் கொண்டு வரப்பட்டு, இன்னைக்கும் மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் அரஃபாவுக்கும் நடுவில் நஹரே ஜுபைதா கணவாய் அப்படிங்கிற பேரில் மலையை ஒட்டி கணவாயே இருக்குது. இன்றைக்கும் அது அந்த கணவாயில் இப்போ யூஸ் ஆகுறதில்ல. இன்றைக்கும் அந்த பாறை கல் எல்லாம் இருக்கும். நாங்கள் ஹாஜிகளை கொண்டு போய் காட்டுவோம், அந்த பிறகு இந்த நஹர ஜுபைதா, அந்த வாய்க்கால் அவங்க வெட்டி எடுத்துகிட்டு போன வாய்க்கால் பகுதி அப்படின்னு சொல்லி. அப்போது கனவு பாருங்கள், மோசமான கனவு பாருங்கள், மோசமான கனவு, ஆனால் பலன் பாருங்கள், நல்ல பலன். அப்போ இந்த மாதிரி பலனை இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறான், சார் எங்கள் வீட்டுக்காரன் இந்த மாதிரி கனவுனாச்சு, இப்போ இந்த மாதிரி கனவை பார்த்துட்டு திட்டி விடுனா இல்லையானே, ஐயோ இதுக்கு ரொம்ப நல்ல கனவுங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியுமா? அந்த எனக்கு கிடையாது, எனக்கு இல்லை, இன்னைக்குள்ள எந்த ஆளுங்களும் கிடையாது. கனவுக்கு பலன் சொல்வது என்பது அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் தரப்பில் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹிக்மத், ஞானம். அந்த ஞானம் யாருக்கு வழங்கப்படுதோ அவங்களால மட்டும் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி போபாலில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. அப்போ அந்த அறிஞர்கிட்ட ஒருத்தர் வர்றார், வந்து கேட்குறாரு, ஹஸரத் நான் ஒரு கனவு கண்டேன், ஆனால் ரொம்ப அழகான கனவு. என்ன கனவுண்டா, நான் பள்ளிவாசலில் தொலை வைக்கிறேன், எனக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, எனக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கே நான் இமாமா நின்று தொழு வைக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த அறிஞர் பேர், அவங்க பேர் ஞாபகம் இல்லை, போபாலில் ஒரு மிகப்பெரிய ஆலிம். அப்போ இப்போ சமீபத்தில் 100-200 வருஷம் நடந்தது. இதில் இன்னொரு சம்பவம் சொல்ல மறந்துட்டேன். அந்த நஹரே ஜுபைதா அம்மையார் அந்த இது வெட்டினாங்கல்ல, வாய்க்கால் வெட்டினாங்கல்ல, அந்த வாய்க்காலுக்கு இன்ஜினியராக இருந்தது யார் தெரியுமா? நம்முடைய இந்தியாவை சார்ந்த அபுல் கலாம் ஆசாத், கேள்விப்பட்டீங்களா? மிகப்பெரிய அறிஞர். அவங்களுடைய பாட்டனார் இங்கேருந்து இன்ஜினியராக போய் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தங்களுடைய வரலாறு எழுதியிருக்கிறாங்க. நஹரே ஜுபைதாவுக்கு என்னுடைய பாட்டனார் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து இன்ஜினியராக போய் அங்கே போய் அந்த நஹரே ஜுபா சம்மந்த வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இது உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். கயர் அப்போது அந்த போபாலில் உள்ள அறிஞர்கிட்ட வந்து அந்த ஆள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரசூலுல்லாஹ்வுக்கு இமாமா நின்று தொலைக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது அவள் நல்ல கனவாக தெரியலங்க, உங்களுக்கு இது உடம்புடும் சரியில்லையா அப்படின்னாங்க. இல்லைங்க நல்லா தாங்க இருக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த மனிதர் போயிடுறாரு.
போன உடனே அவங்க கூட இருக்க நண்பர்கள் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு மூத்தாக போகிறாரு, ஒரு சில நாட்களில் மூத்தாக போகிறாரு, அதுதான் அந்த கனவுக்கு பலன் அப்படின்ட்டு. அந்த மாதிரியே ஒரு சில நாட்களில் மூத்தாயிட்டாங்க. இது ஒன்றும் கைரேகையோ ஜோசியமோ மறைவான விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இல்முல் கைப் வந்துச்சு அப்படி அர்த்தம் அல்ல. அந்த கனவினுடைய விளக்கம் தெரிஞ்சதுனால அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு சொன்னாங்க, மூத்தா போயிட்டாரு. அப்போது அவங்களுடைய மாணவர் கேட்குறாங்க, ஹஸரத் எப்படி சொன்னீங்க? அவர் கண்ட கனவு நல்ல கனவு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நின்று அவர் இமாமா தொழுவிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்காரு, அப்படிங்கும்போது இவர் மூத்தாயிட்டேன்னு எப்படி சொன்னீங்க அப்படின்டா. அப்போது அந்த அறிஞர் சொல்கிறாங்க, இல்லை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காருனாக்கா அது ஜனாசாவாக தான் இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்து அவருக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் நின்று தொழுதாங்கன்னு சொன்னால் அவர் ஜனாசாவாக தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் நான் அவர் மூத்தாக போகிறான்னு சொன்னேன். அப்போ சில சமயங்களில் கனவு நல்ல கனவாக இருக்கும், ஆனால் அதுக்கு விளக்கம் மோசமாக இருக்கும். சில சமயங்களில் கனவு மோசமான கனவாக இருக்கும், விளக்கம் ரொம்ப நல்ல விளக்கமாக இருக்கும். அப்போ இது யார் கண்டுபிடிக்கிறது? யார் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் என்ன விளக்கம் சொல்லி அப்படின்னு சொன்னால், சகோதரர்களே, கனவினுடைய விளக்கம் எல்லா கனவுக்கும் நம்ம விளக்கம் தெரிஞ்சாலும் அவசியம் கிடையாது. இன்னும் சில பேரும் சொல்லுவாங்க, ஹஸரத் ராத்திரியில் ஒரே பயமான கனவாக வருது, கெட்ட கெட்ட கனவாக வருது, பேய் பிசாசி பூதம் என்னென்னமோ வருது, இது நெருப்பில் தள்ளுற மாதிரிலாம் கனவுல வருது. ஏன் வராதுங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த முறைப்படி ஒழுங்காக ஒது செஞ்சுட்டு குல் அல்லாஹ் அல்ஹம்து சூரா குல் அல்லாஹ் குல் ரபில் ஃபலக் குல் ரபில் நாஸ் இதெல்லாம் ஓதி ஒரு 2 ரக்காத் தொழுதா 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டு கையில் ஊதி உடம்புல தடவிட்டு சுன்னத்தான முறைப்படி நடந்தா நல்ல கனவுகள் வரும். இங்கே அப்படியே அந்த சினிமாவை பார்த்துக்கிட்டே அந்த டான்ஸ் ஆடுற டான்ஸை பார்த்துக்கிட்டே அல்லது அந்த நைட்டு 10 மணி 10:30 மணிக்கு ஏதாவது குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கினா பிள்ளை கனவுல மலக்கு மாறணும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாமோ வருவாங்க, பேய் பிசாசு தானே வரும். இதை பார்த்துக்கிட்டே இப்படியே டைமர் வச்சு அப்படி தூங்க வேண்டியது. அப்போ என்ன வரும் கனவுல? இது எதை பார்த்துட்டு தூங்குறாரு அதுதானே கனவுல வரும். அப்புறம் வந்து அது எனக்கு பேய் வருது பிசா வரத்தான் பேயும் பிசாசும். அப்போ கனவு என்பது நல்ல கனவு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்க முடியுமா? அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ரஆனி ஃபக்கத் ரஆனி, என்னை கனவிலே கண்டவர் என்னையே கண்டவர் ஆவார். இன்ன ஷைத்தான் லா யதமஸ்ஸல் பி, ஏனென்றால் என்னுடைய ரூபத்திலே ஷைத்தான் வரமாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுத்தாங்க. ஷைத்தான் யாருடைய ரூபத்தில் கனவுல வந்து சொல்லலாம். ஏன் 4 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாருடைய ரூபத்திலே வந்தான்? ஷைத்தான் அல்லாஹ்வுடைய ரூபத்திலே வந்தான். அட நான் தான் அல்லாஹ் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டே வந்தான். அப்ப ஷைத்தான் அல்லாஹ்வுடைய ரூபத்தில் கூட வந்து வெளியெடுக்க முடியும், ஆனால் யார் ரூபத்தில் வர முடியாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரூபத்தில் வர முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான் லா யதமஸ்ஸல் பி, ஷைத்தான் என்னுடைய ரூபத்திலே வரமாட்டான். ஆகவே என்னை கனவில் கண்டவர் என்னைத்தான் கண்டவர் ஆவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னைக்கு சில மேதாவிகள் எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்க முடியாது, அதெல்லாம் பொய். ரசூலுல்லாஹ் யார் கனவுல பார்க்க முடியும்டா? இப்போ இன்னைக்கு நம்ம ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கணும்டா, நமக்கு ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க தெரியுமா? தெரியாத ஒருத்தர் நான் எப்படி கனவுல பார்க்க முடியும்? அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க யார் மட்டும் தான்? யாருங்க? சஹாபாக்கள் தான். அப்ப சஹாபாக்கள் தான் வந்து ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்க முடியும். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, என்னை பார்த்தவர் என்னையே பார்த்தவர் ஆவார் அப்படின்னு சொன்னாங்க. அது சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது, யாருக்கு இல்ல, நமக்கு சொல்லப்பட்டது அல்ல. சில மேதாவிகள், நான் கேட்கிறேன், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்காங்களா இல்லையா? நேரில் பார்த்தவங்க சஹாபாக்கள். அந்த நேரில் பார்த்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கனவுல வரும் பொழுது யாராவது வந்து இது ரசூலுல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லணுமா? யாராவது சொல்லணுமா? இப்போ நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க, நான் கனவுல வர்றேன், இந்த மாதிரி கருப்பு தலைப்பா கட்டிட்டு வர்றேன், நான் யாராவது வந்து இந்த மாதிரி சம்சிங் காசிம் யாராவது உங்களுக்கு சொல்லணுமா? நீங்களும் பார்த்துருக்கீங்க நேரில். என்ன அப்ப நேரில் பார்த்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, என்னை பார்த்தவர் என்னையே பார்த்தவர் ஆவார். அதான் சஹாபாக்களுக்கு தெரியுமே. சஹாபாக்கள் நேரில் பார்த்ததுனால சஹாபாக்களுக்கு தெரியுமே இது ரசூலுல்லாஹ் தான் சொல்லி, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? என்னை பார்த்தவர் என்னையே பார்த்தவர் ஆவார் ஏன் சொல்லணும்? பார்க்காத நமக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை பார்த்தவர் என்னைத்தான் பார்த்தார் கனவுல. நீங்க குழம்ப வேணாம், இது ரசூலுல்லாஹ்வா வேற யாருமா ஷைத்தானா இருக்குமோ குழம்ப வேண்டாம். ஏன்னா இன்ன ஷைத்தான் லா யதமஸ்ஸல் பி, ஷைத்தான் என்ற ரூபத்தில் வரமாட்டான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நேரில் பார்த்துருக்காங்க, அப்ப அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. நீ பார்த்தது என்னதான்பா, நான் தான்ப்பா கனவுல வந்தேன், ஏன்னா ஷைத்தான் ரூபத்தில் வரமாட்டான் சொல்ல அவசியம் இருந்தா இல்ல. பார்க்காத நமக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் வேண்டும். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அது நம்ம ரசூலுல்லாஹ் பார்த்ததே இல்லை, அப்ப நம்ம ரசூலுல்லாஹ் வந்து இதான் ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி தெரியும்? இதான் ரசூலுல்லாஹ் எப்படி தெரியும்? அந்த நேரத்தில் எப்படியாவது அல்லாஹ் அறிவிப்பான். எப்படி? அந்த நேரத்தில் நமக்கே ஒரு ஞாபகம் வரலாம், ஓ ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்காங்க, ரசூலுல்லாஹ் இருப்பாங்க ஞாபகம் வரலாம். அல்லது ஒரு பெரிய மனுஷன் வருவார், கூட்டத்தில் யாராவது பேசிப்பாங்க, யாருக்கு இவங்க தான் ரசூலுல்லாஹ்.
ஏதாவது அல்லாஹ் காட்டலாம்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் கனவிலே அல்லாஹ் காட்டணும்னு முடிவு செஞ்சுட்டான்டா, அது ரசூலுல்லாஹ்ட்ட புரிய வைக்கிறதுக்கு அல்லாஹ் பெரிய காரியமா? அது அல்லாஹ் பாரதூரமான விஷயமா? இல்லையே. எல்லாராலையும் ரசூலுல்லாஹ் பார்க்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் நசீப், அந்த பாக்கியம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்ததுனால இவர் பெரிய பாக்கியவான், இவர் சொர்க்கவாதி. நான் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன், இந்த கனவு தான், இந்த கனவு தான் ரசூலுல்லாஹ் கண்டுச்சு, அவ எல்லாம் இந்த கனவு வந்து முத்தமிடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கனவுல பார்க்க முடியுமா? முடியும், அவ்வளவுதான். பார்த்துட்டாரா அது அவரோட வச்சுக்க வேண்டியதான். நான் ரசூலுல்லாஹ் பார்த்தேன், நான் ரசூலுல்லாஹ் பார்த்தேன், இந்த கனவு தான் பாச்சு, என்ன முத்தமிடுங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, இந்த கதைலாம் அளக்க முடியாது. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் முற்று பெற்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்படிதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் முற்று பெற்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்போ ஒருத்தர் தொழுவே மாட்டாரு, ஏமா தொழுதுல, ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்க, அப்படி என்ன சொன்னாங்க, மகனே நீ தொழுவே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லுவோம்ல, கனவுல எப்படிலாம் போய் சொல்லலாம்ல. ஒருத்தர் அவர்கிட்ட இவர் ஒரு 50,000 கடன் வாங்கியிருப்பாரு. டேய் என்னோட அறிவு கடன் கேட்ட கடன் தரமாட்டேங்கிற, எப்ப தரணி அப்படிங்குவாரு. தெரியுமா ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் கனவு, அப்படியே ரசூலுல்லாஹ் கனவு பத்தியா என்ன சொன்னாங்க, நீ அல்லாஹ் பேசிட்டு 50,000 கொடுக்காத சொல்லிட்டாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி குழப்பம் பண்றதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்க முடியும், அவ்வளவுதான். அவங்க சொன்னதா புதுசா ஒரு மார்க்கமோ சொன்னதா ஒரு சட்டமோ வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அழகான கனவு கண்டாங்க. தன்னுடைய தந்தைகிட்ட அதை சொல்றாங்க. சில சமயங்களில் இந்த கனவை சொல்லி ஏமாத்திரம் நிறைய பேர் இருப்பான். கனவு கண்டேன்னு சொல்லி, நான் கனவு கண்டேன், உனக்கு சூனியம் இருக்கிற மாதிரி கனவு கண்டேன், அதை இந்த பாவாட்ட போய் எடுக்கணும், இந்த தர்காவை படுக்கணும், அந்த தர்காவை படுத்த உடனே மறுநாள் சொல்லுவாரு, எனக்கு ராத்திரி கடவுள பாவா வந்தாரு, வந்து 40 நாள் தங்கன்னு சொல்லிட்டாரு, கனவுல உத்தரவு வந்துருச்சு, எனக்கு 4 மாசம் தங்கன்னு உத்தரவு வந்துருச்சு. அப்ப இது எல்லாமே ஃப்ராடு. ஏன்னா இந்த மாதிரி கனவு பேரை சொல்லி யாருன்னு எப்படினாலும் ஏமாத்தலாம். ஆகவே எல்லா கனவுகளுக்கும் நல்ல விளக்கமா இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. ஒரு திருடர் கதை கேள்விப்பட்டீங்களா? கனவு கண்ட திருடர்களை ஒரு 4 திருடங்களாம் ஒரு வீட்டில் போய் பாயசம் தேடிட்டு வந்திருக்கானுங்க. பெரிய சட்டி நிறைய பாயாசம், மோந்து பார்த்தா சரியான வாசனை, நல்ல டேஸ்ட்டு. இவங்க என்ன, இந்த பாயசத்தை யார் சாப்பிட்றது? அப்போ 4 பேர் சேர்ந்து முடிவு பண்ணாங்களாம், நம்ம 4 பேர் முடிவு பண்ணுவோம், என்னன்னு சொன்னால் இன்னைக்கு ராத்திரி தூங்குவோம், தூங்கி நான் காலையில் யார் நல்ல கனவு கண்டாங்களோ அவங்களுக்கு இந்த பாயசம் முடிவு பண்ணாங்க. காலையில் முடிச்சு 2-4 பேர் பேசுகிறாங்க, என்னப்பா கனவு கண்டீங்களா? அவனை கனவு கண்டேன். ஒருத்தன் சொல்கிறான், நீ என்ன கனவு கண்ட? நான் வானத்துக்கு போயிருந்தேன். வானத்திலையா? யாரை பார்த்தேன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். மனிதர்கள் முதல் நபி இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். அப்படியே என்ன சொன்னாங்க? மகனே இந்த பாயசம் சாப்பிடுறதுக்கு நீ தான் தகுதியான ஆளுன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, 2வது ஆள், நீ என்னப்பா கனவு கண்ட? இவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போயிட்டானா, நான் ரசூலாவே பார்த்தேன். நான் ரசூலாவே பார்த்தேன் 7வது வானத்தில். 7வது வானத்தில், நீ முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தல, இவன் ஸ்ட்ரைட்டா 7வது வானத்துக்கு போய் 2வது 3வது ஏன் பிரச்சனை பண்ணுவானே, நேரம் 7வது வானத்துக்கு போயிட்டான். ரசூலாவே பார்த்தேன். என்ன சொன்னாங்க? இந்த பாயசத்தை கூட நீ தான் தகுதியானவன்னு சொன்னாங்க. 3வது ஆள் பார்த்தான், நீ என்னப்பா கனவு கண்ட? பாவீங்களா, ரசூலுல்லாஹ் பெரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பேர் சொல்றீங்க, நான் அல்லாஹ்வுடைய அரிசிக்கே போனேன். 7வது வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசிக்கே போயிட்டேன். யாரை பார்த்தேன்? அட அல்லாஹ்வுடைய அரிசில யார் இருப்பா? அல்லாஹ் தான் இருந்தான், அல்லாஹ் தான் பார்த்தேன். என்ன சொன்னா? நீ தான் சாப்பிட தகுதியானவன்னு சொன்னான். இந்த 3 பேர் 4வது ஆளை பார்க்குறாங்க. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி ரசூலுல்லாஹ் தாண்டி எங்கே போயாச்சு? அல்லாஹ் அரிசி அது தாண்டி வேறு இருக்குது, அல்லாஹ் பிஞ்சினு யார் இருக்காங்களா? இவன் என்ன சொல்ல போறான்டான்னு பார்த்தேன். நீ என்னப்பா கனவு கண்ட? அது ஏன் கேட்குற? என் கதை சுகமான கதை. நான் ரசூலுல்லாஹ்வையும் பார்க்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்க்கல, அல்லாஹ்வையும் பார்க்கல. நீங்களாம் பார்த்து நல்ல கனவு கண்டுருக்கிறீங்க, நான் ஒன்றுமே பண்ணலை. என்னதான் கனவு கண்டுடா? எல்லா ராத்திரி தூங்கிக்கிட்டு இருந்தோமா, நடுராத்திரி 2 மலக்குகள் வந்தாங்க என்கிட்ட. வந்து பட்டாருன்னு அடிச்சார் ஒரு மலக்கு. எழுச்சி உட்கார்ந்தேன், குடி பாயசத்தை அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், ஐயோ எங்க 4 பேருக்குள்ள பங்குங்க, அது எங்க 4 பேருக்குள்ள பங்கு, நாங்க நல்ல கனவு யாரும் போட்டி வச்சிருக்கிறோம், குடிக்கிறியா இல்லையா அப்படி மிரட்டினாரு. நான் உங்களை எழுப்பலாம் எழுப்புனா ஒருத்தனும் எழும்பல. இப்பதான் தெரியுது, ஒருத்தன் முதல் வானத்துல இருந்திருக்கிறீங்க, ஒருத்தன் 7வது இடத்துல இருக்கிறீங்க, ஒருத்தன் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போயிருக்கிறீங்க. நான் என்ன பண்ண, மலக்கு மிரட்டினாரு, நான் குடிச்சிட்டப்பா மொத்த பாயசத்தையும் அப்படின்னாலும். அப்ப இந்த மாதிரி கனவை சொல்லி ஏமாத்திரம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த ஏமாத்தல் வேலைக்கு ஃப்ராடுக்கெல்லாம் இஸ்லாத்தில் ஆதாரம் கிடையாது, அனுமதி கிடையாது. இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு அழகான கனவு. என்ன கனவு கண்டாங்க? தன்னுடைய தந்தையிட்ட சொல்றாங்க. தந்தை ஏன் நபி, ஒரு நபிட்ட வந்து ஒரு மகன் தன் கண்ட கனவு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னி ரஅய்து 11 கௌகபன், நான் சூரியனையும் சந்திரனையும் மேலும் 11 நட்சத்திரங்களையும் எனக்கு சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டேன். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த கனவுக்கு என்ன பலன்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, கால யா புனைய, என்னுடைய மகனே,
லா தக்சுஸ் ருயாக், உன்னுடைய இந்த கனவை நீ சொல்லாதே. யார் இடத்துல? அலா இஹ்வத்திக்க, உன்னுடைய சகோதரர்களிடத்திலே. மொத்த 11 பேர் இருக்காங்கல்ல, அவனுடைய அண்ணன் தம்பிங்க, அவங்கள்ட்ட இந்த கனவை நீ சொல்லாத. ஏன்? யகீதுலக கைதா, அவர்கள் உங்களுக்கு ஏதாவது சூழ்ச்சி செய்யக்கூடும். இந்த கனவை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உனக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்வாங்க. அதனால உன்னுடைய சகோதரத்திலே சொல்லாதே. ஏனென்றால் இன்ன ஷைத்தான் அல் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமா ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதி. அந்த ஷைத்தான் அவங்களை எப்படியாலும் வழிகெடுத்து உனக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? இதை சூழ்ச்சி பண்ணிடுவாங்க. அதனால மகனே நீ அவங்கள்ட்ட சொல்லாத. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வகதாலிக யஜ்தபீக ரப்புக, இப்படித்தான் நபியே உங்களுடைய ரப்பு தேர்ந்தெடுக்கின்றான். தன்னுடைய வேலைகளுக்கு யாருக்கு என்ன வேலைக்கு தேர்ந்தெடுக்கணுமோ அல்லாஹ் என்ன பண்றான்? தேர்ந்தெடுக்கிறான். இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனிப்பட்ட ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சா? இவர் பெரிய அறிஞனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இல்ல பெரிய மேதாவியா? இல்ல. சாதாரண யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மூத்த மனைவியின் மூலமாக பிறந்தவர் 12 பேர், இளைய மனைவியின் மூலமாக பிறந்தவர் 2 பேர், புன்யாமின், யூசுப். அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்தான் ரப்புல் ஆலமீன். எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தான்? எந்த காரணத்தை தேர்ந்தெடுத்தான்? எந்த திறமையை தேர்ந்தெடுத்தான்? அல்லாஹ்க்கு அப்படி எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. எந்த விதமான பாபந்தி கிடையாது அல்லாஹ்வுக்கு. இதெல்லாம் இருந்தால் தான் செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லி வகதாலிக யஜ்தபீக ரப்புக, இப்படித்தான் ரப்பு தேர்ந்தெடுக்கின்றான். யாரை நாடுறானோ அவங்க தேர்ந்தெடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய அறிவாளியாக கருதப்படும் அந்த காலத்திலே அபூஜஹல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிகப்பெரிய வீரனாக கருதப்பட்டவன் அபூஜஹல். அவனுக்கு கிடைக்கல அந்த பாக்கியம், நுபுவத்துடைய பாக்கியம். அவனுடைய கோத்திரத்தில் யாருக்குமே கிடைக்கலையே. ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். ஒரு பெரிய அறிவாளியோ, ஒரு பெரிய பேச்சு திறமை உள்ளவங்களோ, அல்லது பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துக்கு தலைவரோ இல்லையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் நுபுவத்தை ரப்பல் எப்படி கொடுத்தான்? அவன் தேர்ந்தெடுத்து கொடுத்தான். அந்த நுபுவத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அந்தஸ்தை இன்றைக்கல்ல நாளைக்கல்ல கியாமத் நாள் வரை வரக்கூடிய உலகத்திலேயே அவங்களை விட பெரிய விஐபிங்கள் அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம் அல்லாஹ் சொன்னா பாருங்க. அந்த அளவுக்கு உயர்த்திட்டான். எதனால? எந்த அடிப்படையை வச்சு? அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த ஒரே அடிப்படை தான். அல்லாஹ் ஒருத்தர் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருவான், எல்லா தகுதியும் கொடுத்துருவான். தகுதி இல்லாத ஆள் அல்ல தேர்ந்தெடுத்தா. இப்ப நாம தான் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தோம்னாக்கா சில சமயம் தகுதி இல்லாத ஆளும் தேர்ந்தெடுத்துடலாம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல தேர்ந்தெடுப்பான், அதற்கு பிறகு தகுதியை கொடுப்பான். தேர்ந்தெடுப்பதற்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன பேசிக்? எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தவிர. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தவிர. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான், வகதாலிக யஜ்தபீக ரப்புக, இப்படித்தான் உங்களுடைய ரப்பு உங்களை தேர்ந்தெடுக்கின்றான். போய் அல்லிமுக மின் தஅவீலில் ஹதீஸ், நபியே உங்களுக்கு நிறைய ஞானத்தையும் அறிவையும் கற்றுக் கொடுக்கின்றான். ஒய்யுத்தீம் நிஅமத்தஹு அலைக்க, உங்கள் மீதும் வஅலா ஆல் யாக்கூப, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தார் மீதும் அல்லாஹ் தன்னுடைய நியாமத்துகளை பரிபூர்ணப்படுத்துகின்றான். கமா அத்தம்மஹா அலா அபவைக்க மின் கப்லி இப்ராஹிம் வ இஸ்ஹாக, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை முன்னாள் தந்தைகள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மீது அல்லாஹ் கிருபை செய்தானோ அதே மாதிரி இவர்கள் மீதும் தன்னுடைய நியாமத்தை அருள் புரிந்து கிருபை செய்வதற்காக இப்படித்தான் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கின்றான். தேர்ந்தெடுத்தாச்சு நபியா அல்லாஹ் சுப்ஹானஹு தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு நிறைய ஞானத்தையும் அறிவையும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். லக்கது கான ஃபி யூசுஃப வ இஹ்வதி ஆயாத்துல் லிஸாயிலின். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பிக்கிறான்? யூசுஃபுடைய விஷயத்திலும் அவர்களுடைய சகோதரருடைய விஷயத்திலும் ஆயாத்துல் லிஸாயிலின், கேட்கக்கூடிய மக்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுக்கும் அவங்களுடைய சகோதரருடைய வரலாறிலும் கேட்கக்கூடிய மக்களுக்கு எக்கச்சக்கமான வரலாறுகள் இருக்கின்றன, அத்தாட்சிகள் இருக்கின்றன. அது என்ன அத்தாட்சி, என்ன படிப்பினை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். நிறைய நீண்ட சம்பவம் நாளைக்கு சொல்லலாம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறும் டைம் இருந்தால் இன்னைக்கு தராவியில் ஓதப்பட்ட அஸ்ஹாபுல் காஃப் குகைத்தோழர்கள் வரலாறு, அதில் நிறைய படிப்பினைகள் நமக்கு டைம் இருந்தால் அந்த வரலாறு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல்ச்சியோட தௌஃபீக் தருவானாக. ஜித்தால் ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க, கேள்வி கேட்பது பற்றிய அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை என்ன? ஏனெனில் தேவையற்ற கேள்விகளை விட்டு தவிர்ப்பதற்காகத்தான் கேட்கிறேன். இது நல்ல கேள்வி.
கேள்வி கேட்பதற்குன்னு ஒரு வரையறை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கேள்வி கேட்பது என்பது ஒரு கலை. அரபியில் பழமொழி சொல்லுவாங்க, ஹஸ்னு சுவால் நிஸ்ஃபுல் இல்ம், அழகிய கேள்வி அறிவில் பாதி. ஒருத்தர் கேள்வி கேட்கறத வச்சு அவர் எவ்வளோ பெரிய அறிவாளிங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் கேள்வி கேட்கறத வச்சு இவர் நல்ல அற்புதமான கேள்வி கேட்குற நல்ல அறிவாளி, இவன் ஏடகுடமான ஆள் அப்படின்னு என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கேள்வி கேட்பது என்பது ஒரு கலை. நம்முடைய அறிவு ஞானத்தில் என்ன வருமோ அதான் நம்ம கேள்வியாக வரும். கேள்வி கேட்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா ஷிஃபாஉல் ஐ அஸ்வால், அறியாமை என்ற நோய்க்கு கேள்வி கேட்பது தான் நிவாரணம், மருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நீங்க கேள்வி கேட்காமலே இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, அதுக்கு நிவாரணம் கிடைக்குமா? சந்தேகத்தோடவே இருக்க வேண்டியதா கிளம்புறா. அப்போ கேள்வி கேட்பது என்பது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட, என்கரேஜ் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டானே கேள்வி கேட்கணும், மார்க்க விஷயங்களை சந்தேகங்களை கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கேட்டாங்க. ஆனால் அதற்கும் ஒரு வரையறை உண்டு. கேள்வி கேட்கலாங்கிறதுக்காக எல்லா கேள்வி ஏடாவிடமான கேள்வி கேட்டுட்டு கூடாது, அதுக்கும் ஒரு வரையறை உண்டு. அப்போ என்ன வரையறை? கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல கேட்கணும், இந்த கேள்வி கேட்கறதுனால முதல்ல என்னுடைய தக்வா கூடுமா? சில பேர் கேள்வி கேட்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தாப்பனுக்கு சொர்க்கமா நரகமா? ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தாப்பனுக்கு சொர்க்கமா நரகமா? தேவையான கேள்வியா இது? இது தெரிஞ்சுக்கிறதுனால நம்முடைய ஈமான் எதுவும் கூடுமா? தக்வா எதுவும் கூடுமா? நம்முடைய அமல்கள் எதுவும் கூடுமா? தேவையில்லை, பிரச்சனை தான் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோருக்கு சொர்க்கமா நரகமாங்கிறது தீர்ப்பளிக்க போறோம் யாரு? ரப்புல் ஆலமீன். இன்ஷால்லா மறுமையில் அவனுக்கு முன்னாடி நிற்காம பார்ப்போம். இன்ஷால்லா ரசூலுல்லாஹ் பெற்றோர் எங்க போறாங்க, சொர்க்கத்துக்கு போறாங்க நரகத்துக்கு போறாங்களா, நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அப்ப கேள்வி கேட்பதிலே சில வரையறை உண்டு. அந்த வரையறை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய தக்வாவுக்கு, நம்முடைய இறையச்சத்திற்கு இது பிரயோஜனமான கேள்வியா, நம்முடைய பேணுதலுக்கு இது தேவையான கேள்வியா, நாம் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கு இது அவசியமான கேள்வியா? சில பேர் கேட்பாங்க, ஹசரத் நார்வே நாட்டில் 6 மாதம் நோன்பு, 6 மாதம் வெயில், 6 மாதம் பகலாம, அங்கே எப்படி நோன்பு வைப்பாங்க? நான் சிலர் சொல்லுவேன், நீங்கள் எப்போ நார்வேக்கு போவீங்களோ அப்போ கேளுங்க இந்த கேள்வியை. இப்போ நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணத, நீங்கள் நாளைக்கே டிக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்க நார்வே போகிறதுக்கு, அதில் நார்வேக்கு போகிறேன், அங்கே இந்த மாதிரி நள்ளிரவில் சூரியன் உதயமாகும் நாடாம், நடராத்திரி 12 மணிக்கு சூரியன் உதயமாகுமா, அப்போ நாங்கள் எப்படி சொல்லணும், போகும்போது கேளுங்க. நமக்கு இப்போ தேவையா இது? அப்போ நாம எந்த அளவுக்கு, ஒருத்தர் ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துருக்கிறாரு, அவர் வந்து ஹசரத் பில்டிங் ஜக்காத்து கொடுக்கணுமா? நியாயமா கேள்வி? நீங்க திருப்பி கேட்டுறாதீங்க, ஹசரத் நீங்க பிச்சைக்காரன் தான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான், அது வேற விஷயம். அவனுக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, ஓகே, அது வேற விஷயம். ஒரு நார்மலா யதார்த்தமா அடுத்தவளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவன் எப்படி கேட்கறான், யார் யார்ட்டங்க போய் ஜக்காத்து கேட்கலாம் அப்படின்னு கேட்டா அர்த்தம் இருக்குது. ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, 10 கோடி ரூபாய் மதிப்பு, அதுக்கு ஜக்காத்து உண்டா? கேட்க முடியுமா? தேவையா? அதே மாதிரி ஒரு 10 வயசு பையன் இவன் கேட்கறான், ஹசரத் உடலுறவு கொண்ட போற குளிப்புடைய கடமை என்ன? தேவையா உனக்கு? அதுல கல்யாணம் பண்ண போறேன், கல்யாண வயசு வந்துச்சு, எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்க போறேன், அப்ப சட்டங்கள் என்ன, இது தெரிஞ்சுக்கணும். அப்ப எந்தெந்த நேரத்தில் நமக்கு முதல்ல நம்ம கேட்கணும், இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு தேவையான கேள்வியா, நம்முடைய தக்வாவுக்கு, நம்முடைய ஈமானுக்கு, நம்முடைய அமல்களுக்கு, நம்முடைய இபாதத்திற்கு இது உகந்த கேள்வியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டால் போதும். தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத விஷயங்கள், இது தேவையானதா தேவையில்லாதாங்கிறத ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். ஏன்னா கேள்வி கேட்பதே ஒரு நல்ல கலை, ஒரு ஆர்ட். அது கேள்வி கேட்கறத வச்சே நான் பல தடவை சொல்லியிருப்போம் சம்பவம். இப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் அவங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லா மாணவர்களும் கேள்வி முடிஞ்சோன்னா அந்த பாடத்தில் கேள்வி கேட்பாங்க, ஹசரத் இந்த இப்படி என்ன அப்படின்னாடு. ஒரே ஒரு மாணவன் கேள்வி கேட்க முழு உட்காந்துருப்பாரு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பார்த்துட்டாங்க, என்னப்பா எல்லாரும் கேள்வி கேட்குறேன், நீ ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிற? அப்படி நாளைக்கு கேட்குறேன், நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு இஃப்தாரை பற்றி பாடம், சூரியன் மறைஞ்ச உடனே நோன்பு திறக்கணும் அப்படிங்கிற இஃப்தாரை பற்றி பாடம் நடக்குது. பாடம் நடத்தி முடிச்சாச்சு. அந்த மாணவன் எழுதிச்சாரு, ஹசரத் எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ சந்தோஷப்பட்டாங்க. சரி, நேற்று கேட்க சொன்னி கேட்கறாரு, என்னப்பா கேள்வி? அதில் சூரியன் மறைஞ்சோன்னு நோம்பு திறக்க சொன்னீங்க, ஒரு கால் மறையாட்டம் என்ன செய்யறது சொல்லவே இல்லையே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, நீ கேள்வி கேட்காதப்பா, நீ அமைதியாக தான், உனக்கு சலாமத்து எனக்கு சலாமத்து. அப்போ கேள்வி கேட்கறத வச்சு ஒருத்தர் எவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறது தீர்மானிச்சிடலாம். ஹயர். அதனால தான் நீங்கள் தேவையற்ற கேள்விகளை தவிர்ப்பதற்காக முதல்ல நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும், இந்த கேள்வி தேவையா, இது கேட்கலாமா அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, நாம் இந்த வருஷம் இந்த எதிரில் இருக்கிற ஆடியன்ஸ்லேருந்து இந்த பேப்பரை அவாய்ட் பண்ண காரணம் என்னன்னா, எக்கச்சக்கமான தேவையில்லாத கேள்விகள்.
நேரில் கேட்கும்போது பயப்படுவாங்க, யோசிப்பாங்க, அந்த கேள்வி கேட்கலாம், எல்லாம் சிரிப்பாங்க நம்மளை பார்த்து, அப்படி பயப்படுவாங்க. பேப்பர் தானே என்னத்தையா கேட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கேள்விகளை அவாய்ட் பண்ணுறதுக்கான இப்போ பாருங்க மாஷா அல்லாஹ் நல்ல பிரயோஜனமான கேள்விகள் வருது, மக்களுக்கு பயனுள்ள கேள்விகளும் வருது. அப்போ அதனால் தேவையில்லாத கேள்விகளை தவிர்ப்பதற்காண்டி கேள்விகள் குமிஞ்சு போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இந்த சிஸ்டத்தை வச்சோம். அதுக்கு நல்லா சக்ஸஸாக போயிட்டு இருக்கு அல்லாஹ்வுடைய வேலை. அடுத்து கத்தார்லன்னு சோதர் கேட்டிருக்காங்க, இமாமை பின்தொடர்ந்து தொழும் பொழுது கடைசி 2 ரக்காத்துகளில் சூரா ஃபாத்தியா மட்டும் போதுமானதா, துணை சூரா ஓத வேண்டுமா? நல்ல கேள்வி இது. அதாவது 2வது ரக்காத்தில் நீங்கள் சேர்றீங்க, இமாமோட 2 ரக்காத்து முடிஞ்சு, இமாமோட 3வது ரக்காத்தில் நீங்கள் சேர்றீங்க. நீங்கள் முதல் 2 ரக்காத்து தொழுதுட்டு அடுத்து பின்னாடி 2 ரக்காத்து தொழுவ போகிறீங்க. இப்போ 2 ரக்காத்து தொழும் பொழுது சின்ன சூறாவும் சேர்த்து ஓதணுமா, இது அல்ஹம்து சூரா மட்டும் ஓதுனா போதுமானதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் இமாமை பின்தொடர்ந்து சேர்ந்தால் நீங்கள் விடுபட்டு போன ரக்காத்தை கடைசியாக தொழுங்கள், விடுபட்டு போன ரக்காத்தை கடைசியாக தொழுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? விடுபட்டு போன முதலாவது ரக்காத்து 2வது ரக்காத்தை இமாம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் தொழுங்க. அப்போ விடுபட்டு போன முதலாவது ரக்காத்து 2வது ரக்காத்துக்கும் பொழுது முதல் ரக்காத்து 2வது ரக்காத்து சூரா சின்ன சூரா ஓதணுமா ஓதக்கூடாதா? ஓதக்கூடாதா? அப்படி நீங்கள் ஓதித்தாகணும். அப்போ நீங்க தொழுது முடிச்ச இமாம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எழுச்சி 2 ரக்காத் தனியாக தொழுதீங்கன்னா அந்த தொழுகையில நீங்கள் சின்ன சூறாவும் சேர்த்தான் ஓதணும். அடுத்து குவைத்திலும் சகோதரர் கேட்டிருக்காங்க, ரமலானில் இறந்தவர் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் சொர்க்கம் நுழைவார் என்று சஹி ஹதீஸ் தானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படி பார்த்தா ரமலான் எல்லாம் தற்கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே, எல்லா பாவம் பண்ணிவிட்டு ரமலானை தற்கொலை போயிட்டா நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே, அப்படி இல்லை. ரமலானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலே வாசல்களை மூடிடுறான், சொர்க்கத்திலே வாசலாக திறந்து வைக்கிறான். டெம்பரவரியா எதுக்காண்டி? ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக. அதனால ரமலான் மூத்தாகிறவர் ரமலான் முடிக்கும் வரைக்கும் அவருக்கு தண்டனை அதாப எதுவும் இருக்காது, டெம்பரவரியாக எதிர்பார்த்துட்டு இருப்பார் ரமலான் முடிவு வரைக்கும். ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் நல்லவராக இருந்தால் சொர்க்கம், கெட்டவராக இருந்தால் நரகங்கிறது ரமலானுக்கு பிறகு ஆரம்பமாகும். லேடிஸ் கேள்வி வரலையா? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கும் போது குறுக்கு மறுக்கமாக பலர் செல்கிறார்கள், அது தவறு என்று தெரியாமலே செய்கிறார்கள். முன்பெல்லாம் பள்ளிவாசல்களில் எழுதி வைத்திருப்பார்கள், தொழும்போது குறுக்கே செல்லாதீர்கள் என்று. இப்போது எந்த பள்ளியிலும் அந்த வாசகத்தை காணவில்லை, அதனால் தவறில்லை என்று நினைத்து விட்டார்கள் போலும். இப்போது தொழுது கொண்டிருக்கும் போது குறுக்கே செல்லும் நபரை நாம் கை நீட்டி தடுக்கலாமா? எப்படி? தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கும் போது நமது கடந்து செல்பவரை கையை நீட்டி தடுக்கலாமா? அது 3 கேள்வி கேட்குறாங்க. தொழுகையில் குறுக்க போகிறத பற்றி. தொழுதுகிட்டு ஒரு குறுக்க நடந்து போகிறது எவ்வளோ பெரிய பாவங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் தொழுது கொண்டிருப்பவர் குறுக்கே போவது அது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் 40 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் நின்றுகிட்டே இருப்பீங்க குறுக்க போகாமல். அவர் 40 வருஷம் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, 40 வருஷம் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் குறுக்க நிற்கிறீங்க, நின்றுட்டே இருப்பீங்க. அடந்தால் 40 வருஷம் நின்று இருக்கா, தொழுதுட்டு நம்ம குறுக்க போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு குறுக்க போக மாட்டீங்க. எப்போ அந்த குறுக்க போகிறதுனுடைய அதாபை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கடா. ஏன் அந்த 40 வருஷம் நிற்கிறது கூட உங்களுக்கு லேசாக தெரியும், அந்த அதாப பெருசாக தெரியும். அதனால் தொழுகையில் குறுக்கே போவது என்பது மிக பெரும் பாவம். ரசூலுல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. அதில் தொழுதுட்டு நம்ம வெளியே போகும்பொழுது தொழுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத குறுக்க பார்த்து நாம் கவனமாக செல்ல வேண்டும். அப்படி யாராவது ஒருத்தர் குறுக்க வந்தாருண்டா நீங்கள் அத்தையாத்தில் இருந்தாலும் சரி, தக்பீர் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? கையை வச்சு இப்படி தடுக்கணும். குறுக்க ஒருத்தர் வராருன்னு சொன்னால் தடுக்கணும். நம்ம ஆளுங்க இது ஒரு பெரிய பாவமாக தொழுதுட்டு கை வச்சு தடுக்கிறாரு, தொழுது குறுக்க போகிறான். தொழுது குறுக்க போகிறது பெரிய தப்பு இல்லையா? ரசூலா பெரிய பாவங்கிறாங்க, அது செய்யலாமா? ரசூலா தடுக்க அனுமதி கொடுக்குறாங்க. ஐயோ தொழுது குறுக்க என்ன இருந்தாலும் என்ன தொழுகிறாரு இருந்தாலும் நான் குறுக்க போகிற தடுக்கிறாரு, இவர் குறுக்க போகிறது தப்பு இல்லையா, அவர் தடுக்கிறது தப்பான். இதான் நம்ம அறிவு, நம்ம ஞானம். அதனால தொழுகைகளுக்கு முன்னாடி யாரை குறுக்க வந்தாண்டா கையை வச்சு தடுக்க வேண்டியது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. ஒருத்தர் அங்கே தொழுதுட்டு இருக்காரு, இங்கே போறாரு, ஓடி வந்து தடுக்கணுமா? அங்கே ஏது ஓடியாது தடுத்து எங்க போற நான் பின்னாடி தடுத்துட்டா நம்ம கை எட்டுற அளவுக்கு மாதிரி தான். எவ்வளோ தூரம் தடுக்கலாம்? நம்ம கை எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் தான் நம்ம தடுக்க முடியும். தாண்டிட்டு போய் 2 ஸ்டெப் தாண்டிட்டு போய் 3 ஸ்டெப் தாண்டிட்டு போய் தடுக்கணுமா? அப்படி அவசியம் இல்லை. சரி, இந்த தொழுகையில் குறுக்க போகிறது என்பது மிக பெரும் பாவங்கிறதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல ஒருத்தர் குறுக்க வந்தார்னா தடுங்க, அந்த ஆள் போய்ட்டு மறுபடியும் அதே குறுக்க வர்றாரு, 2வது தடுங்க, 3வது வந்தார்னா ஓங்கி அடிங்க. மூத்தா போயிட்டாருன்னு உங்கள் மேலே குற்றம் கிடையாது. நீங்கள் அடிக்கிற அடியில் மூத்தா போயிட்டாருனாக்கா உங்கள் மேலே என்ன கிடையாது,
தப்பே கிடையாது. தாலிக்க ஷைத்தான், ஏன்னா ஷைத்தான் அவன், மனுஷன் இல்லை. அதனால் தொழுகையில் குறுக்க போகிறது மிக பெரும் தவறு. அடுத்து கேட்குறாங்க, முதல்ல நிறைய பள்ளி எழுதி போட்டிருப்பாங்க, இப்போ எழுதி போடுறது இல்லையே அப்படின்ட்டா, இப்போ எல்லா பள்ளியிலையும் செல்ஃபோன் ஆக்கிரமிச்சிருது. செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். இது எழுதி போடுறதுக்கு இடம் இல்லை. அதனால் இதை கவனிக்கல பொழுதுறது. எனிவே இது முக்கியமான விஷயம், எழுதி போடத்தான் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம மக்காபலி குடிசையில் எழுதி போடுறோம். சோதனை ஞாபகப்படுத்தினாங்க, குடிசையில் எழுதி போட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். மூணாவது என்ன கேட்டீங்க? 2 தானா? மூணாவது கேட்டாங்களே, சொல்லியாச்சா? சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். நம்ம சமுதாயத்தில் வந்து மவுத் வீட்டுக்கு போயிட்டு வரோம், திரும்ப அவங்க மவுத் வீட்டில் போயிட்டு வரோன்னு சொல்லக்கூடாது. நைட் ஆனால் பால் வாங்க, மகரிபுக்கு அப்புறம் பால் வாங்கக்கூடாது, நைட்டுக்கு மேலே மகரிபுக்கு அப்புறம் முடி வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, ஊசி நூல் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி பிராமணரோட பழக்கம் நிறையா பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி நபியோட ஹதீஸ் ஒன்று புக்கில் படிச்சிருக்கேன், இந்த காவி கலர் வந்து நபி வெறுத்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி எது சட்டத்தில் இருக்குது, எது சட்டத்தில் இல்லை. அது மாதிரி ஆல்கஹால் போட்ட சென்ட் யூஸ் பண்ணலாமா? அது எது சரியத்தில் இருக்குது, எது இல்லாதங்கிறது நான் கேள்வி 5 நிமிஷம் சொல்லிட முடியாது. நீங்கள் மூட நம்பிக்கைன்னு ஆரம்பிச்சிங்கன்னா சுபஹானல்லாஹ், அது எங்கேயோ போயிட்டுருக்குறோம். பர்டிகுலராக இன்ன விஷயம் மார்க்கத்தில் கூடுமா இருக்குதான்னு கேளுங்க, நான் இதுதான் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ கேட்டிங்க, இப்போ ஆல்கஹால் போட்ட கலந்த சென்ட்டை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஆல்கஹால் கலந்த சென்ட்டை பொறுத்தவரையிலும் முதல்ல புரிஞ்சுங்க, ஆல்கஹால் சாராயத்தில் கலக்கிற ஆல்கஹால் வேறு, சென்ட்டில் கலக்கிற ஆல்கஹால் வேறு. இன்றைக்கி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், லேபில் பார்த்தீங்கன்னா போதை விட்டக்கூடிய ஆல்கஹாலுங்கிறது வேறு, சென்ட்டில் போடக்கூடிய ஆல்கஹால் வேறு. என்ன வித்தியாசம் சொன்னால், போதை உள்ள ஆல்கஹாலை குடிச்சிங்கண்டா போதை மட்டும்தான் வரும், என்ன ஆகாது, உயிர் போகாது. ஆனால் சென்ட்டில் உள்ள ஆல்கஹால் வந்து பாய்சன். நீங்கள் வாயை போனது ஆப் அடிச்சுன்னா போய் சேர்ந்துருவீங்க. இது பாய்சன் இது. ஆனால் அதில் உள்ளது என்ன கிடையாது, குடி டேஸ்ட்டாக இருக்கும், இன்பமாக இருக்கும், அப்படியே வானத்தில் சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி அது தெரியும் கேட்டுறாதீங்க, குடிக்கிறவங்க சொல்கிறது. அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற, ஓஹோ டேஸ்ட் பார்த்துருப்பாரு எப்போது, அல்லாஹ் பார்த்துறோம். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அது மெதுவாக ஸ்லோ பாய்சன், அது மெதுவாக கொள்ளும். ஆனால் இது உடனடியே சாகடிச்சிடும். அப்போ இது பாய்சன் ஹயர். அதனால் அந்த ஆல்கஹால் வேறு, இந்த ஆல்கஹால் வேறு. சில பேர் அந்த ஆல்கஹாலும் இதுவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூடாது, நஜிஸு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு கால் ரெண்டும் ஒரே ஆல்கஹாலாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்கஹால் போதை தரக்கூடிய பொருளை குடிக்கிறதும் ஹராமாக்கிட்டாங்க, தவிர அது கை தொட்டா நஜிஸு பட்டா நஜிஸு அப்படி சொல்லவே இல்லை, எங்கேயுமே அதிசயம் கிடையாது. ஸோ அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் ஆல்கஹால் உள்ள சென்ட்டை அடிச்சுக்கலாமா, தப்பில் அடிக்கலாம், அது நஜிஸோ ஹராமோ அல்ல. மூட நம்பிக்கைகள், இரவு நேரத்தில் பல்லு துலக்கக்கூடாது, பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் பாட்டி கதை, பாட்டிமார்கள் சொல்லக்கூடிய பாட்டி கதை. நைட்டில் முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, நூல் தைக்கக்கூடாது. நூல் தைக்கக்கூடாதுல அர்த்தம் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் லைட்டு கிடையாது, சின்ன சிம்னி விளக்க வச்சு தான் இருப்பாங்க. சிம்னி விளக்க வச்சு நூல் தைக்கும் போது ஒன்று ஒழுங்காக தைக்க முடியாது, ரெண்டாக கையில் குத்தி காயமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த பிரச்சனைலாம் கிடையாதுங்க. பட் மார்க்கத்தில் அது எந்த தடையும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். மாதவிடாய் பெண்கள் குர்ஆன் ஓதலாமா? அதே நேரத்தில் உடம்பு ஸ்ட்ரக்சர் தெரிகிற மாதிரி புர்கா போட்டு போகிறாங்க, அதுக்கு அனுமதி இருக்குதா மார்க்கத்தில்? மாதவிடாய் பெண்கள் குர்ஆன் ஓதலாமா? நான் திருப்பி கேட்குறேன், அந்த நாளை தவிர்த்துட்டு மற்ற 25 நாள் குர்ஆன் ஓதுட்டுமே. 25 நாள் 24 நாள் இருக்குது, அக்கெல்லாம் குர்ஆன் ஓதுட்டுமே. மாதவிடாய் ஓதணும் அப்படின்னு அவசியம் இருக்குது? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தவான்களை தவிர யாரும் இந்த குர்ஆனை தொடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிர்கல் மன்னனுக்கு எழுதிய கடிதத்திலே லா யமஸ்ஸுல் குர்ஆன ஹாயிதுன் வலா ஜுனுபுன், இந்த குர்ஆனை மாதவிடாய் பெண்களோ குளிப்பு கடமையானவர்களோ இதை தொடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் எழுதின செய்தி திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இந்த மாதிரி ஹதீஸை வச்சு பார்க்கும் பொழுது குளிப்பு கடமையானவர்கள் மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை ஓதவும் கூடாது, குர்ஆனை தொடவும் கூடாது, தவிர்த்துக்கணும். ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு குர்ஆன் கற்றுக் கொடுப்பதற்காக மாதவிடாயத்தில் குர்ஆனத்தில் ஓதலாமா? அப்போ மட்டும் கற்றுக் கொடுப்பதற்கு ஓதத்துக்கு அனுமதி இருக்குது, விட்டு விட்டு ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி ஓதக்கூடாது. அல்ஹம்து லில்லாஹி ரப்பில், இப்படி துண்டு துணை என்ன பண்ணலாம், கற்றுக் கொடுக்கலாம். இதெல்லாம் மார்க்க சட்டங்கள். ஆகவே மாதவிடாய் பெண்கள் குர்ஆன் ஓதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அதான் நல்லது. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க? உடம்பு ஸ்ட்ரக்சர் தெரியுற மாதிரி புர்கா போடுறாங்களே, போடுற புர்கா ஏன் நீங்கள் பார்க்குறீங்க?
உடல் ஸ்ட்ரக்சர் தெரிகிற மாதிரி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறாங்க, ருப்பா காசியாத்தின் ஃபில் அரல் ஆரியாத்தின் ஃபில் ஆஹிரா. எத்தனையோ உலகத்தில் ஆடை அணியக்கூடிய பெண்கள் மறுமையிலே அவர்கள் நிர்வாண பெண்களாக கருதப்படுவார்கள். உலகத்தில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் மறுமையிலே அவர்கள் நிர்வாண பெண்களாக கருதப்படுவார்கள். இந்த மாதிரி பெண்கள் தான். இவங்க நினைச்சுப்பாங்க நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் நிர்வாண பெண்கள். ஏன் ட்ரெஸ் போட நோக்கம் என்ன? புர்காவுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய மானத்தை மறைக்க வேண்டும், அந்நிய ஆண்களிடத்திலிருந்து உங்களுடைய உடல் உறுப்புகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கம். அந்நிய ஆண்களுடைய அந்த இச்சையான வார்த்தை பார்வையை ஈர்க்கக்கூடாது அப்படிதான் பெண்கள் புர்காவுடைய நோக்கம். ஆனால் எல்லாத்துக்கும் மாற்றமா கல்ல அட்ராக்ட் பண்ற மாதிரி ஈர்க்கிற மாதிரி போட்டாங்கடா, அப்ப அந்த நோக்கமே நிறைவேறல. அப்ப நோக்கம் நிறைவேறாட்டா அந்த ட்ரெஸ் போட்டு ஒண்ணுதான் போடாமே ஒண்ணுதான். அப்ப இன்னைக்கு வந்து யூரோப் கண்ட்ரில ஒரு பொண்ணு வந்து 2 பீஸோட ரோட்ல போகுது அப்படின்னு சொன்னா எல்லாம் திரும்பி பார்க்கறான், அதுவும் ஒண்ணுதான். அல்ல இன்னொரு பொம்பளை நல்ல டைட் ஃபிட்டிங், உடம்பு ஸ்ட்ரக்சர்லாம் கிளீனா தெரியுற அளவுக்கு போட்டிருக்கா, ஆனா புர்கா போட்டிருக்கா. ரெண்டு வித்தியாசம் கிடையாது. ஐரோப்பா கண்ட்ரில ஒரு பெண்ணை 2 பீஸோட போறதுக்கும், அல்ல நம்ம நாட்டில் ஒரு பொண்ணு புர்கா போட்டுக்கிட்டு நல்ல ஸ்ட்ரக்சர்லாம் பக்காவா தெரியுற மாதிரி டைட்டா போட்டிருக்கா, எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்? ரெண்டு நோக்கம் ஒண்ணுதான். என்ன நோக்கம்? அந்நிய ஆண்களுடைய பார்வையை ஈர்ப்பது, அவருடைய காம பார்வைக்கு ஆளாகுவது. நடக்குதா இல்லையா? அப்ப அதனால அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலே எத்தனையோ ஆடை அணிந்த பெண்கள் மறுமையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் நிர்வாண பெண்களாக கருதப்படுவார்கள். நீ ஐரோப்பால ஒரு பொண்ணு நல்ல அரகுற இது போட்டுக்கிட்டு, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, டெனிம் துணி போட்டுக்கிட்டு, ஒரு அரகுற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அல்லது டாப்லெஸ் சீப்லெஸ் ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்ல போகுது, அந்த பொண்ணை பார்த்து ஏமா ட்ரெஸ் போடாம போற கேட்க முடியுமா? வாட் நான்சென்ஸ், இது ட்ரெஸ் இல்லையா? கேட்குமா கேட்காதா? அது போட்டுருக்க ட்ரெஸ் தானே அதுக்கு. அது நேக்கடா போனாங்கன்னு சொல்ல முடியுமா? நிர்வாணமா போனாங்கன்னு சொல்ல முடியுமா? ட்ரெஸ் போட்டு தான் போறாங்க அவங்களுடைய பார்வையில. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது நிர்வாணம். அரை நிர்வாணம்லாம் இல்ல, முழு நிர்வாணம் அது. அப்ப புர்காவுடைய நோக்கம் அந்நிய ஆண்களுடைய பார்வையை விட்டு தப்பிக்கணும். அந்நிய ஆண்கள் நம்முடைய உடல் ஸ்ட்ரக்சரையோ உடல் அழகையோ பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறத நோக்கம். அந்த நோக்கத்திற்கு மாற்றமா ஒரு பொண்ணு புர்கா போட்டு போனா, நான் ஓப்பனா வெளிப்படையா சொல்றதா இருந்தா, ஒரு பெண் என்பது உடல் உறுப்புகள் அனைத்துமே மறைக்கப்பட வேண்டியவள். முகம்தான் ஒரு பெண்ணுடைய அழகினுடைய டிஸ்பிளே, அப்படித்தானே? ஒரு பெண் அழகா இருக்கா அழகா இல்லைன்னு எதை பார்த்து தீர்மானிப்பாங்க? எதை பார்த்து? முகத்தை பார்த்தானே. கையை பார்த்தா, காலை பார்த்தா, கழுத்தை பார்த்தா, இடுப்பை பார்த்தா இல்லையே. முகத்தை பார்த்தா முதல்ல முடிவு பண்ணுவாங்க. இது என்னப்பா சொல்றது? காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றீங்களே, என்ன ஃபிகரு? புரியல. டயலா? மொக்க ஃபிகரா? மொக்க ஃபிகரு. அப்ப எப்படி எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க? முகத்தை பார்த்தா தீர்மானிக்கிறாங்க இது சூப்பர் ஃபிகரா மொக்க ஃபிகரா அப்படின்ட்டு. அப்ப முகம் என்பது ஒரு பெண் அழகினுடைய டிஸ்பிளே. அதை பார்த்தா ஒரு பெண் அழகுங்கிறத தீர்மானிக்க முடியும். அப்ப அந்த அழகை மறைக்கணும்னு அல்லாஹ் சொன்னது முகத்தும் சேர்த்தானே. முகத்தை மறைச்சுதானே ஆகணும். இவங்க உடம்பு பூரா மறைச்சுக்கிட்டு முகமது தெரியுற மாதிரி ரோட்ல போறாங்க. அப்ப அடுத்த முறை பாப்பான பார்க்க மாட்டானா? அப்ப புர்காவோட நோக்கமே நிறைவேறது இல்லையே. ஆகவே புர்கா ஜிகு ஜிகுன்னு போடுறது, அழகழகா போறது, ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரியுற மாதிரி போறது, அடுத்த ஆண்களுடைய பார்வையை ஈர்க்கும் வண்ணம் போடுறது, இது அனைத்துமே தவிர்க்கப்பட வேண்டியது. இது அனைத்துமே வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ருப்பா காசியாத்தின் ஃபில் அர்த் ஆரியாத்தின் ஃபில் ஆஹிரா. உலகத்தில் எத்தனையோ ஆடை அணிந்த பெண்கள் மறுமையில் நிர்வாண பெண்களாக கருதப்படுவார்கள். அதான் இந்த லிஸ்ட்ல வந்துடும். நான் ஆப்கானிஸ்தானில் பார்த்துருக்குறேங்க. புர்கா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பொம்பளை ரோட்ல புர்கா போட்டு வந்தாங்கடா, முதல்ல அவங்க ஒல்லியா குண்டாங்கிறது தெரியாது. ஒல்லியான பொம்பளையா குண்டான பொம்பளையா அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளோ தொலை தொலை தொலைன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புர்கா தலைக்கு மேலே இப்படி ஒரு ரவுண்டாக ஏதோ ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, டிஃப்ரெண்டாக இருக்கும். இங்கே பார்த்தா கண்ணு கிட்ட மட்டும் இப்படி புள்ளி புள்ளியாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு கொசும் வச்ச மாதிரி இருக்கும். தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைங்க பார்த்தோன்னா பயந்து அலறிடுவாங்க. சின்ன குழந்தைங்க அந்த புர்காவை பார்த்தோன்னா அப்படின்னு அலறிடுவாங்க. நான் சொன்னேன் அதுதான் ஒரிஜினல் புர்கா. அந்நிய ஆண்கள் பார்த்தானா அதை பார்த்து வெறுப்பு ஏற்படும் திரும்ப பார்க்கறதுக்கு. அதுதான் ஒரிஜினல் புர்கா. அப்படிதான் புர்கா போட்டு போனோம். அதை விட்டு போட்டு டிசைன் டிசைனா புர்கா, கலர் கலரா புர்கா, ஜிகுனா புர்கா. இன்னும் சில பேர் இந்த இடத்துல ஓப்பன் உள்ள கட்டின புடவை தெரியணுமா வெளியில உள்ள என்ன புடவை வச்சிருக்காங்க, அந்த பார்டர் எப்படி வந்திருக்குது, அந்த மடிப்பு எப்படி வந்துருது, புடவையுடைய மடிப்பு அது வெளியே தெரியுமா. அதனால இங்க மட்டும் பட்டுன்னு இது பூரா கீழே பூரா ஓப்பன். அது என்ன புர்கா அது? அதனால இதெல்லாம் புர்கா கிடையாது. புர்கா என்பது ஒரு பெண்ணை பார்த்தாலே அந்நிய ஆணுக்கு வெறுப்பு ஏற்பட வேண்டும்.
அதுதான் ஒரிஜினல் புர்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தர்கா வழிபாடு, இந்த மௌலூது கிதாபெல்லாம் அதை ஒதுக்கி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து இப்போ மீலாது நபி நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட சகோதரர் வந்து கேட்குறாரு, என்னப்பா ஷபீரே வருஷம் மீலாது நபியில் அந்த பள்ளிவாசல் முன்னாடி வந்து உட்காந்துருப்பேன், இந்த வருஷம் காணமேன்னு. நான் சொன்னேன் இதெல்லாம் தப்புப்பா, தர்கா வழிபாடு இந்த மௌலூது கிதாபெல்லாம் ஒதுக்கப்பட்டது, இதெல்லாம் எங்கேயோ போய் முடியும் அப்படின்னு அவர் சொன்னேன். அவர் சொல்கிறாரு, என்னோட சகோதரர் சொல்கிறாரு, முன்னோர்களை பின்பற்றுப்பா, ஏன்பா இது மாதிரிலாம் இது தர்கா வழிபாடு இதெல்லாம் மௌலூதுல எல்லாம் கலந்துக்கா இருக்கிறான்னு கேட்குறாரு. முன்னோர்கள் என்ன விளக்கம், அதை முன்னோர்கள்லாம் செய்து நடந்துக்கிறாங்க, முன்னோர்கள் செய்கிறாங்க அவங்க செஞ்சுட்டு போனது அப்படின்றாங்க. இது மூளைக்கு முக்காடு போட்டவங்க தான் இப்படி பேசுவாங்க. மூளைக்கு முக்காடு போட்டோம்னு வச்சுங்க, அதான் தெளிவாக சொல்கிறான் குரானில். மக்கள் ரசூல் நபிமார்கள், எல்லா நபிமார்களும், ரசூலா மட்டும் இல்லை, எல்லா நபிமார்களுமே அந்த மக்கள்கிட்ட போய் அல்லாட வேதத்தை அல்லாட மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவங்க கேட்ட முதல் கேள்வியே மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்கள் எப்படி பார்த்தோமோ அப்படி நாங்கள் செய்வோம். என்னோட மூதாதையர்கள் என்ன செய்யணும் அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், நாங்கள் புதுசாக செய்யலை. அப்போ அல்லாஹ் கேட்குறான், அவ்வளவுக்கான ஆபாகும் லா யாக்கிலோட செய்யும் உலகம் ஏகத்ததும், உங்களுடைய முன்னோர்கள் முட்டாள்களாகவும் மூடர்களாகவும் இருந்தாலும் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள். இதில் முன்னோர்களை பின்பற்றணுங்கிறவன் மற்ற விஷயத்தில் முன்னோர்களை பார்க்கறது இல்லை. நான் என்னோட முன்னோர்களாம் மாட்டு வண்டி தான் போனாங்க, அதனால் நான் மாட்டு வண்டி தான் போவேன், அது அப்படி சொல்கிறான்னா அங்கே மட்டும் ஃப்ளைட்டில் போகணும், காரில் போகணும், பஸ்ஸில் போகணும் ஆசைப்படுறான். என் முன்னோர்கள்லாம் வந்து ரொட்டியும் சுட்ட கறி தான் சாப்பிட்டாங்க, இன்னைக்கு நான் அப்படி தான் சாப்பிடணும்னு சொல்கிறேன்னா அங்கே விதவிதமாக மசாலா கலந்து சிக்கனை எத்தனை வகையாக சாப்பிடணும், மட்டன் எத்தனை வகையாக சாப்பிடணும். என்னோட முன்னோர்கள்லாம் கோமணம் தான் கட்டிட்டு போனாங்க, கோமணம் தான் கட்டிட்டு போன்னு சொல்கிறான்னா அங்கே விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறான். அப்ப இங்கெல்லாம் முன்னோர்களை பார்க்கறது இல்லை, மார்க்கன்னு வந்துட்டா மட்டும் முன்னோர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்யணும். நம்முடைய முன்னோர்கள் யார் தெரியுமா? ஓகே, முன்னோர்களை ஃபாலோ பண்ணுவோம், முன்னோர்களை இழிவுபடுத்த வேண்டாம். முன்னோர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ சத்திய சஹாபாக்கள் தான் முன்னோர்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அவங்களை பின்பற்றி வாழ்ந்த முதல் முன்னோடிகள். இந்த உம்மத்தினோட முதல் முன்னோடி யாருங்க? சஹாபாக்கள். அவங்க தான் முன்னோர்கள். முன்னோர்கள் சஹாபாக்கள் மௌலூது ஓதுனாங்கன்னு சொல்லட்டும், நம்மளும் தலைமையில வச்சு ஓதுவோம். சஹாபாக்கள் தர்காவுக்கு போனாங்கன்னு சொல்லட்டும், நம்மளும் தர்காவுக்கு போவோம். சஹாபாக்கள் மீலாதுலா கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்மளும் மீலாதுலா கொண்டாடுவோம். முன்னோர்கள் யாரை சொல்றது? இவனுடைய பாட்டன் முப்பாட்டன் பள்ளிவாசலுக்கே வரமாட்டான், வேற மௌலூது மட்டும் உட்காந்துருப்பான், இவங்களாம் முன்னோர்களா? தடுக்கி விழுந்தாலும் கிப்லா பக்கம் விட மாட்டாங்க, ஆனா ஃபாத்தியால மட்டும் பெரிய துப்பி பிடித்து பத்தா உட்காந்துருப்பாரு, இவர் முன்னோர்களா? முன்னோர்களையே பின்பற்றலாம் வச்சுட்டா கூட இந்த உம்மத்தினுடைய முன்னோர்கள் சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை பின்பற்றுவோம் தாராளமா, அது தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு இந்த பிதாத்துகள் அனாச்சாரங்களை வந்து அதுக்கு ஆதாரம் காட்ட முடியாதவங்க அல்லது இது வந்து தெளிவு விளக்கம் சொல்ல முடியாதவங்க, அவங்க எடுக்கிற கடைசி ஆயுதம் முன்னோர்கள் தப்பா செஞ்சாங்க, முன்னோர்கள் விளங்காம செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் முன்னோர்கள் சில காரியங்களை நல்ல நியத்தோடு செஞ்சிருக்கலாம். உதாரணமாக அந்த மௌலூது எப்படி உருவாச்சுன்னு சொன்னால், அந்த காலத்தில் நாமெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்க, நம்மளாம் அரபு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணல. நம்முடைய 10 தலைமுறை 15 தலைமுறை முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ராமசாமி செட்டியாராகவோ ஒரு முனுசாமி கோனாராகவோ அல்லது கோவிந்தசாமி முதலியாராக தான் இருந்திருப்பாங்க. அப்படி தானே? இன்னைக்கு எங்கள் வாப்பா முஸ்லீம், வாப்பாடைய வாப்பா முஸ்லீம், வாப்பாடைய வாப்பா முஸ்லீம், வாப்பாடைய வாப்பா முஸ்லீம், வாப்பாடைய 10 தலைமுறை 11ஆவது தலைமுறை ராமசாமி நாயகர் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அது 8ஆவது தலைமுறை ஒரு முனுசாமி கோவிந்தர் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அப்ப நம்முடைய முன்னோர்கள்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்து, ஹிந்துக்கெல்லாம் காஃபிர்களாம் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அந்த நேரத்தில் இருந்த பெரியார்கள் என்ன பண்ணிருக்கலாம், இவங்க இன்னும் இந்து மதத்தோட முழுமையா வரல, அதனால நீ வந்து கோயிலில் போய் பஜனை பாடாதப்பா, இந்த பள்ளிவாசல இந்த பஜனை பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அந்த நேரத்தில் கோயிலில் போய் அவங்க அந்த தேரை இழுத்து அந்த கலாச்சாரத்தில் இருந்தவங்க புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தோடனே ஏய் தேரெல்லாம் இழுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கலாம். அதனாலே சரி இந்த சந்தனோட இழுத்துட்டு பாப்பா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு உருவாக்கியிருக்கலாம். அவங்களோட நியத்து நல்ல நியத்தான். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. இப்ப அந்த மாதிரி சந்தன தேர் இழுத்தாதான் நம்ம இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும், இஸ்லாத்துல இருப்பாங்க, இல்ல இஸ்லாத்துட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. இப்ப யார் நேத்து முந்தானத்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க இல்லை. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நல்ல மறுமலர்ச்சியாய் நல்ல விளக்கமாய் மக்களுக்கு அவேர்னஸ் வந்து நல்லா இன்னைக்கு இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு எத்தனை வழிகள் இருக்குதோ அத்தனை வழியும் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு. முன்னோர்கள் அந்த நேரத்தில் நல்ல இடத்துல செஞ்சிருக்கலாம். இப்போ அந்த சூழ்நிலை இல்லாதனால அந்த நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது அவசியம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த விஷயங்களை பேசணுமோ இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.